இருக்குது. அதனால ஆண்டவர் எப்படி இது, ஆனால் ஒன்று தெரியும், கண்டிப்பாக ஆண்டவர் அற்புதம் செய்வார். நம்ம ஒரு ஸ்டெப் வச்சுட்டோம், ஸ்டெப்பை மூவ் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் நம்ம கர்த்தரை தான் நம்பி இருக்கிறோம். அதனால் உங்கள் ஜெபத்துலேயும் உங்கள் விசுவாசத்துலேயும் நான் ஜெபம் பண்ணுறேன், உங்களுக்குலாம் ஆண்டவர் பெரிய பெரிய போனஸ் கொடுக்கணும், வராத பணம்லாம் வரணும். ஆமாம். ஒரு தேவ மனுஷன் எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தாரு, பாஸ்டர் எல்லாம் அப்போஸ்தலர் காலத்தில் கொட்டிட்டு போன மாதிரி சேர்ச்சில் வந்து எல்லாம் கொட்டிட்டு போக போகிறாங்க. அது கண்டிப்பாக நடக்கும், நான் விசுவாசிக்கிறேன். அப்போஸ்தலர் காலத்தில் நடந்தது உண்மைனா நம்ம காலத்தில் நடப்பது உண்மை. ஏன்னா அப்போ எழுப்புதலுக்காக ஜெபம் பண்ணுறாங்க. எழுப்புதல் காலத்தில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார், நம்மை கொண்டு தான் செய்ய போகிறார். ஆண்டவர் அதை செய்யட்டும். வெகு சீக்கிரத்தில் புது ஆலயத்தை கட்ட போகிறோம். இது பில்டிங் வாங்குறதுக்கு மட்டும்தான ப்ராசஸ், அடுத்தது ரெனோவேஷன் இருக்குது. அதெல்லாம் அடுத்தடுத்தது எல்லாத்தையும் மொத்தமாக காட்டிட்டோன்னா ஜேம் பனாஸ் ஆயிடுவோம். அதனால கொஞ்சம் கொஞ்சமாக காட்டுறோம். அவன் எனக்கு ஜேம் பனாசா ஆகலை. ஏன் ஆகலைன்னா எனக்கு தெரியும் கர்த்தர் எப்படியும் செய்து முடிப்பார். எங்கள் மாமா கூட போன வாரம் மலாக்கால சந்திக்கும் போது பேசிக்கிட்டு இருந்தேன். அவங்களுடைய லூத்ரன் சபை இப்போ கட்டுறாங்க. எவ்வளோன்னு சும்மா சொல்லுங்கள், 102 மில்லியன் நேசியா ரிங்கெட் மணி, 88 மில்லியன் கொலெக்ட் பண்ணிட்டாங்களாங்க. கைத்தட்டு கொடுப்போம், கட்ட போகிறாங்க. லூத்ரன் சேர்ச்சு இப்போ இருக்கிற சேர்ச்சு 60 மில்லியனு, சும்மா 5000 பேர் உட்கார்றது. அவர்கிட்ட நான் பேசிக்கிட்டு இருக்கும்போது, ஐயா நம்ம சபையில் இந்த மாதிரி அனௌன்ஸ் பண்ணுவாங்க, அனௌன்ஸ் பண்ணி அடுத்த வாரம் ஸ்லைடில் காட்டுவாங்க 3 மில்லியன் வந்துருச்சு, 4 மில்லியன் வந்துருச்சு. அப்போ நம்ம நினைக்கிறோம் சைனீஸ் அது இது. அது இல்லைங்க, தேவன் பெரியவர். நான் நம்புகிறேன் கண்டிப்பாக ஆண்டவர் யாரோட பேசுவார். வைஃப்கிட்ட சொன்ன ஒரு பெரிய மில்லியன் வந்து உள்ள போகுது, மொத்தமாக கேஷாக வாங்குறதுக்கு கூட ஆண்டவர் வழி செய்ய முடியும். நான் நம்புகிறேன், ஆண்டவரை கிறுக்குத்தனமாக நம்புகிறேன். கண்டிப்பாக அவர் நமக்கு செய்து முடிப்பார். அதனால் நீங்களும் அந்த காரியத்தில் ஈடுபட வேண்டும் என்று எல்லோரும் ஈடுபடுவீங்களா? புரியுது, உங்களுக்கு எல்லாம் பல காரியம் இருக்குது. உங்கள் கமிட்மெண்ட் அடைக்கிறதுக்கு யார் வருவான்னு ஏங்கிக்கிட்டு இருக்கீங்க, புரியுது. அந்த சூழ்நிலையில் எல்லாமே இருக்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, எலியா நாட்களிலே அவன் பசியாக இருக்கும் பொழுது ஆண்டவர் அவனுக்கு ஆகாரத்தை அங்கே வந்து காக்கா கொடுத்த காலம் ஒரு காலம் இருந்துச்சு. காக்காவும் நின்றுச்சு. காக்காவும் இருட்டில் வந்துட்டு போய் சாப்பாடு கொடுத்த காலம் முடிந்து ஆண்டவர் சொல்கிறார், இங்கே ஆற்றங்கரை தண்ணீரையும் கர்த்தர் வத்த பண்ணினாராம். விட்டா இவன் இங்கே உட்காந்துருவான்னு சொல்லிட்டு கம்ஃபர்ட் ஜோனுக்கு வந்துட்டார். யார்? எலியா. இவன் வெளியே கொண்டு வந்து ஆண்டு சொல்ல, சாரிபாத் விதவைக்கு போ, அங்கே ஒரு விதவை இருப்பா, அந்த விதவை உனக்கு என்ன கொடுப்பா? ஆகாரத்தை கொடுப்பான்னு சொல்லி ஆண்டு எலியா வந்து சாரிபாத் விதவையை பார்க்க. அந்த சாரிபாத் விதவையே இவரும் பிரச்சனைனா, அவளும் மகாபெரிய பிரச்சனை இருக்கிறா. இவருக்கு சாப்பாடு தான் பிரச்சனை, அவளுக்கு அடுத்த வேளை சாப்பாடே. ஆனால் ஆண்டவர் எங்கே அனுப்புனார் பார்த்தீங்களா? இருக்கிறவங்கிட்ட அனுப்பல. குறைவில் இருக்கிற ஜனங்கள் பக்கத்தில் சொல்லுங்கள், இல்லாமல் இருக்கிற ஜனங்கள், வறுமையில் இருக்கிற ஜனங்கள், அடுத்த வேலை என்ன செய்யணும் நீங்கள் நினைப்பீங்க நம்மக்கிட்ட, பரச அடுத்த வேலைக்கு எனக்கு இல்லை பாச, நம்மளை கொண்டு தாங்க பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். ஏங்க எலியா போய் அங்கே அனுப்புகிறாரு? ஒரு பணக்காரன் வீட்டுக்கு அனுப்பியிருக்கலாமே, நாகமான்ருக்கு அங்கே அனுப்பியிருக்கலாமே. நாகமான் எவ்வளோ பெரிய பணக்காரன் தெரியுங்களா? அவன் வீட்டுக்கு அனுப்பலை. எங்கே அனுப்புகிறாரு? ஏழை விதவை வீட்டுக்கு அனுப்புகிறாரு. இந்த சம்பவத்தை படிக்கும்போது எனக்கு புரியவே இல்லை. ஒரு மெசேஜாக உங்களுக்கு வரேன். ஆனால் அந்த வீட்டுக்கு போகிறாரு. கர்த்தர் சொன்ன மாதிரியே ஒளிமுக வாசலுக்கு வரும் பொழுது விறகு பொறுக்கிக்கிட்டு இருக்கிறா. ஏன் விறகு பொறுக்கிறான்னா, கொஞ்சம் அப்பமும் எண்ணெய் இருக்குது, சாப்பிட்டு நானும் பிள்ளையாண்ட என்ன பண்ண போகிறோம்? சாப்பிட்டு செத்து போக போகிறோம். சும்மா கூட சாகக்கூடாது, சாப்பிட்டு தான் செத்து போகணும். நல்லா இருக்குல்ல இது? சில பேர் எது இருந்தாலும் சாப்பிட்ருவோம் பஸ்ஸை. சாப்பாடு நமக்கு முக்கியம். சாகும்போது கூட பாருங்களேன், பிரியாணி நினைப்பு வருது. 2 ஹவரில் இறக்க போகிறேன்னு தெரிஞ்சு கூட ஒருத்தர் சொல்கிறான், எனக்கு ஆசையான சாப்பாடு என்ன வேணும்? இறக்கும்போது பார்த்துருக்கீங்க, சில பேர் கேட்பாங்க, என்ன சாப்பிட ஆசையாக இருக்குது பாருங்கள். நான் நினச்சி இங்கே தான் ஆரம்பிச்சுன்னு பார்த்தா எலியா காலத்திலே இருக்குது. உடனே போகிறாரு. சரி சொல்லிட்டு தண்ணி எடுத்துடுவான்னு சொல்கிறது. உள்ளே போகும்போது டக்குன்னு கூப்பிட்டு சொல்கிறாரு, அம்மா அப்பமும் கொஞ்சம் சுட்டு எடுத்து. என்னங்க தண்ணி கேட்டால் பரவாயில்ல, சாப்பாடும் சேர்த்து கேட்குறானு, எங்களுக்கு பிச்சை எடுக்கிறானா பெருமாள்னு வாங்கிங்களே. அந்த கதையாக இருக்குது இந்த கதை. அவளே சாக இருக்கிறா. கர்த்தர் சொன்னார், செஞ்சு உனக்கு செய்யாத, எனக்கு கொண்டு வா, கைத்தட்டு கொடுப்போ. இது தேவனை கனப்படுத்துகிற ஒரு காரியம். அவளுக்கு இருக்கிறத எல்லாத்தையும் ஊழியக்காரனுக்கு கொடுத்துட்டாங்க. ஊழியக்காரன் என்பது ஒரு அபிஷேகம். நான் கர்த்தர்கிட்ட வரேன், சுயநலமாக பேசுறதுக்காக வரல. ஊழியக்காரன்ட்ட கொடுத்தா இவர் சாப்பிட்டு ஏப்பம் விட்டுட்டு இவர் சாப்பிடாம இருக்கிறா. ஆனால் பைபிள் சொல்லுது, பஞ்ச காலம் வரைக்கும் 3.5 வருடம் அவருடைய வீட்டில் எண்ணெயும் அப்பமும் குறையவே. கைத்தட்டு கொடுங்க. ஒரு நாள் எங்கே இருக்குது, 3 வருஷம் எங்கே இருக்குதுன்னு திங்க் பண்ணி பாருங்கள்.
யோசிச்சு பார்த்தேன். இவனோட வைத்தியம் கர்த்தர் நிரப்புனாரு, அவளோட வீட்டையும் கர்த்தர் நிரப்புனாரு. 2 பேரும் ஜாயின் பண்ணும் பொழுது இவளும் நிரப்பப்பட்டால், இவரும் நிரப்பப்பட்டார். நான் நம்புகிறேன் நீங்கள் குறைவில் இருப்பீங்க. ஒருவேளை இதை கொடுத்தா இதை மாட்டிக்கும் நினைப்பீங்க. ஆண்டவருக்கு ஒரு வேளை இந்த மாதம் கர்த்தர் உணர்த்தினார்னா விதைச்சு பாருங்க, ஒரு பெரிய அறுவடையை நீங்கள் பெறப்போகிறீர்கள். கர்த்தருடைய நாமத்தில் சொல்கிறேன். நீங்கள் 3.5 வருடம் என்ன, அடுத்த 30 வருஷமே உங்கள் வாழ்க்கையில் பெரிய திருப்பத்தை கர்த்தர் என்ன பண்ண முடியும், கொண்டு வர முடியும். விசுவாசிக்கிறீங்களா? எலியா காலத்தில் நடந்தது உண்மைனா? என்னுடைய காலத்தில் மாமா 30 மில்லியன் சொன்னா மண்டலாம் சுற்றி போச்சு. என்ன மாமா சொல்கிறீங்க? 1 மில்லியன் எங்களுக்கு பேசி பாருங்க. என்ன 1 மில்லியன் கொடுத்தாங்கன்னா வாங்கி ரெனோவேஷனே முடிச்சிடலாங்க. அங்கே போருங்க 5000 பேருக்கு. இப்போ ஏன்னா அந்த இடம் தண்ணி ஏறனால ஒரு 3 பேருக்கு காசு கொடுத்தாங்களாம். ஒருத்தர் 40 மில்லியன் கொடுத்துட்டு போயிட்டான். என்னங்க மில்லியன் கணக்கில் தூக்கி அடிச்சுட்டு போகிறாங்க. அப்போ தான் நான் யோசித்தேன், இவங்களுக்குலாம் யார் பேசுனா? கர்த்தர் 100 வழி கொடுக்கறதுக்கே மேலே கீழே பார்க்குற காலத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஒருத்தர் 30 மில்லியன் 40 மில்லியன் தூக்கி அடிச்சுட்டு போகிறானுங்கன்னா கர்த்தர் எப்படி பேசியிருப்பார் அவங்க கூட? இல்லை நீங்கள் நினைக்கிறீங்களா அவங்க நிறையா வச்சுருக்காங்க? இல்லைங்க, அவங்களாம் எப்படின்னா அவங்களுக்கு தெரியும், அடுத்த என் சந்ததி அப்பத்துக்கு அலைஞ்சு தெரியாது, அடுத்த என் சந்ததியெல்லாம் கோடி சொன்னா தான் இருப்பானுங்கன்னு தகப்பன் விதைக்கிறாங்க. யாருக்கிட்ட விதைக்கிறாங்க? எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டும் மாறிடுவாங்க. அந்த இன்வெஸ்ட்மெண்ட் மாறாதுங்க. கரம் தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஒரு தேவ மனுஷன் சொல்கிறார், நான் ஏதோ பூமிக்கு விதைக்கல, ராஜ்யத்துக்கு விதைக்கிறேன். ஸோ அதான் எங்கே விதைக்கணுன்றது நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா விதைக்கிறதுல நம்ம கை என்னவாகாது. அந்த பிசினித்தனம் பண்ணவே எங்கே போகுதுன்னு உங்கள் பணம் தெரிஞ்சிருச்சுன்னா ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு கொடுப்பாரு. ஸோ அதனால் இதில் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். சபையை கட்ட போகிறோம். ஸோ இது முதல் மாதமாக இருக்கிறனால ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் இந்த பில்டிங்குள்ளே தர. எத்தனை பேர் இந்த டிசைன்லாம் பார்த்தீங்க? அது அப்படியே நடக்க போகுது, அப்படியே நடக்க போகுது. ஆமென், அப்படியே நடக்க போகுது. ஒன்று கூட மிஸ் ஆகாது. மேபி கூடுதலாக இருக்குமே தவிர ஒன்று கூட குறையாது. அழகுபடுத்தல்ல, ராஜ்யங்களை கட்டி தேவ நாமத்தை மகிமைப்படுத்த. நல்ல ஒரு ஸ்பேஸ் இருக்கலாம். தம்பரின் டான்ஸ்லாம் ஆடுறதுக்கு இந்த இடிச்சு பிடிச்சிலாம் போக தேவையில்லை. நல்ல கேப்பாக சுதந்திரமாக கர்த்தரை ஆராதிக்கலாம். அப்படிப்பட்ட காரியத்தை கர்த்தர் கொண்டு வருவார். கண்டிப்பாக அந்த ஆராதனையில் 3 ஆராதனை இருக்கும். ஆமீன் சொல்லுவோமா? காலை ஒரு செக்ஷன் ஓடும், மத்தியான ஒரு செக்ஷன் ஓடும், சாயந்தரம் ஒரு செக்ஷன் ஓடும். ஒவ்வொரு லீடர் எடுத்து நடத்துவாங்க. கரம் தட்டு கொடுப்போம். இதுதான் என்னுடைய மகா பெரிய திட்டம். அடுத்தது நாங்கள் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கிறோம். என்னென்னா இங்கிலீஷ் சர்வீஸ் ஒன்று ஆரம்பிக்கணும். நம்ம வாலிபர்கள்லாம் தட்டி எழுப்பி விடணும். சைனீஸோட சபை மிங்கல் ஆகணும். அப்படிப்பட்ட ஒரு ராஜ்யத்தை சபைக்குள்ளே கொண்டு வர போகிறோம். எத்தனை பேர் விரும்புகிறீங்க? ஒரு பெரிய திட்டத்துக்குள்ளே சபை வரப்போகுது. நீங்கள் அது இணைய ரெடியாக இருக்கீங்களா? கை கொடுக்க ரெடியாக இருந்தீங்கன்னா பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். ஒன்று சொல்கிறாங்க, எப்போ எல்லாம் ஒருமனப்பட்டார்களோ 52 நாளில் கட்டிட்டாங்க. நெகேமியா ஒண்டி கட்ட முடியாதுங்க. நெகேமியா கூட இணைந்த ஜனங்கள் கை கொடுத்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. கை கொடுத்தீங்கன்னா 52 நாளில் 40,000 50,000 1,00,000 கொண்டு வர முடியுங்க. ஆண்டவர் பெரிய காரியங்கள், பெரிய கைத்தட்டு கொடுப்போம் கர்த்தருக்கு. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அதனால் உங்கள் கைகளை கர்த்தர் திடப்படுத்துவார், பலப்படுத்துவார், ஆசீர்வதிப்பார். ஒரு பெரிய அமௌண்ட் விழுற மாதிரி பார்க்குறேன். கண்டிப்பாக விழுவும். 1000 விழுந்ததெல்லாம் முடிஞ்சு 10,000 50,000 1,00,000 விழுவட்டும். 5 டிஜிட் வரட்டும். கர்த்தர் கண்டிப்பாக வர வைப்பார். அவர் ப்ரே பண்ணிக்கிட்டே இருந்தேன். முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். ஒய்ஃப் உள்ளே இருந்தாங்க. இது இடஒரு எங்கேயோ ஒரு மூலில் இருந்துச்சு. நான் முழங்கால் போடுறத பார்த்துருச்சு. அவங்க நான் முழங்கால் போட்டாலே என் மூஞ்சை தான் வந்து பார்க்கும். அழுகுறாரா அப்பா? நம்ம கடையை முழங்கால் போட்டாலே கண்ணில் தண்ணி தான் முதல்ல வரும். இது ஆண்டு அழுது வாங்குறது இல்லை, அவருடைய பிரசனத்தில் அப்படியே அழுதுகிட்டு இருக்கிறேன். அழுதுட்டு ஆண்டவரை கொடுத்துருங்கப்பா, என்னை வெக்கப்படுத்த மாட்டீங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். பிள்ளை வந்து கண் இப்படி வைஃபர் மாதிரி தொடச்சிச்சிங்க. வந்து கண்ணில் தொடச்சிட்டோன்னு என்ன தெரியுமா தோணுச்சு? என் கண்ணீரையே கத்த தொடச்ச மாதிரி இருந்துச்சு. ஐ ஃபீல் த ப்ரெசன்ஸ். வைஃப்ட்ட சொன்னேன், அது கண்ணை தொடச்சிட்டு போணுச்சு. யார் இதுக்கு சொன்ன? அதுவும் சப்பளங்கால் போட்டு என் மேலே உட்காந்துட்டு வைஃபர் மாதிரி தொடச்சிட்டு, அப்பா வாய் யூ கிராய்? இல்லைம்மா, கிராய் பண்ணல, அவனுடைய பிரசனத்தில் இருக்கிறேன். அப்போ எனக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் வந்துச்சு, உன் கண்ணீர் துடைக்கப்பட்டது, உன் கண்ணீரை கண்டேன். ஆமாம், எனக்கு ஒரு பெரிய கன்ஃபர்மேஷன். நேற்றுலாம் ரொம்ப சந்தோஷமாக தான், தூக்கமே வரல. தூக்கம் வராமல் அப்படியே வந்து சேர்ந்துட்டோம் இன்றைக்கி ஆராதனையில். ஆமாம், நீங்களும் வந்திருக்கீங்க, பார்த்தாலே தெரியுது. எப்போ விடுவார், எப்போ பசியார போகலாம் அப்படிலாம் ஆண்டவர் பேசுகிறாரு. பசியார போகலாம், முடிச்சிடுவோம், 8:30 மணிக்கெலாம் முடிச்சிடுவோம், கவலைப்படாதீங்க. ஆனால் நீங்கள்லாம் வந்தீங்க பாருங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமாம், ஒரு பெரிய எழுப்புதல் வரப்போகுதுங்க. ஒரு பாஸ்டர் என்கிட்ட கூப்பிட்டு சொன்னார், ஐயா இந்த 5 மணிக்கு 6 மணிக்கு கூப்பிட்டேன்னா வராங்கல்ல, அந்த சபைலாம் பயங்கரமாக வளரப்போகுதியா.
4 மணிக்கு 9 மணிக்கு வராத ஆள்லாம் குரூப்லாம் இருக்குது. 6 மணிக்கு கூப்பிட்டு ஒரு சபை வந்து நிற்குதுன்னா உள்ள சபை உள்ள ஏதோ ஒரு ஃபயர் உள்ளே இருக்குது. ஆண்டவர் ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வர போகிறாரு. நான் சொல்கிறேன், சபை மிகப்பெரிய திட்டத்துக்குள்ளே வரப்போகுது. நீங்களும் அதில் பங்காளியாக இருக்க போகிறீங்க. தேவ நாம மகிமைப்படட்டும். என்னோட கூட செஞ்சு திருப்பிக் கொள்ளுங்கள். நீங்கள் நம்ம வாசிக்க போகிற தேவ பகுதி யாத்திராகமம், எக்ஸடஸ். யாத்திராகமம் தானே, ஜெனசிஸ் எக்ஸடஸ். ஓகே, யாத்திராகமம் 17வது அதிகாரம் 8வது வசனத்தை ஒரு துவக்க வசனமாக வாசித்து தேவ செய்திக்குள்ளே நம்ம வருவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இன்று தேவ பகுதி, இந்த வேத பகுதியில் நேற்று தியானித்து கொண்டிருக்கும் பொழுது இந்த புதிய மாதத்திற்கான ஒரு வெற்றி வாழ்வையை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் தர விரும்புகிறார். எக்ஸடஸ் எங்கே இருக்குன்னா ஜெனசிஸ் பக்கத்தில் இருக்குது. ஓகே, தமிழ் பைபிள்லக்கா 96 ஓகே 92. இங்கிலீஷ் பைபிள் டிஃப்ரெண்ட் வெர்ஷனில் இருக்கும். ஓகே, எடுத்துக்கொள்ளுங்க. எக்ஸடஸ் 17:8. யாராவது வாசிக்கிறீங்களா? யார் அன்னைக்கு பைபிள் ரீடிங்க? ஓகே சரி, வாசிங்க. ஓகே, அமலேக்கியர் வந்து வாசிங்கக்கா. ரெவித்தீமிலே யாரோடு யுத்தம் பண்ணினார்களாம்? இஸ்ரவேலோடு. அடுத்ததுக்கா, அமலேக்கியரோடு யுத்தம் பண்ணு. நாளைக்கு நாம் மலையுச்சியில் தேவனுடைய கோலை என் கையில் பிடித்துக் கொண்டு நிற்பேன் என்றான். என்ன பிடிச்சு நிற்பேன்? கோலை பிடிச்சு நிற்பேன் என்று சொல்லப்படுகிறது. முதல் காரியம் 8வது வசனத்தில் நான் வாசிக்கிறேன். அமலேக்கியர் வந்து ரெவித்தீமிலே இஸ்ரவேலோடு. ஒன்று நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ரெவித்தீம் என்று சொல்லக்கூடிய இடம், 2 பேருக்கும் மிகப்பெரிய ஒரு யுத்தம் நடக்குது. அந்த இடத்தை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி. அந்த ரெவித்தீம் என்பது இஸ்ரவேலுக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு இடம். ஆனால் அமலேக்கியர் என்ன பண்ண பார்க்குறாங்க? அந்த காலத்திலேருந்து இந்த காலம் வரைக்கும் இஸ்ரவேலுக்கு ஓயாத யுத்தங்கள் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. ஆனால் யுத்தத்தில் இஸ்ரவேல் சரிந்து போனதாய் சரித்திரமே இல்லை. ஏன்னா இஸ்ரவேல் பக்கத்தில் கர்த்தர் இருக்கிறார். அதனால் நீங்கள் நினைக்கக்கூடாது கர்த்தர் இருக்கிறனால யுத்தம் வராது என்பது அர்த்தம் இல்லை. யுத்தம் இருக்குது. இப்போ பாருங்கள், மற்ற பில்டிங்லாம் ஈஸியாக வாங்கிடலாம். சேர்ச்சை வாங்குறதுக்கு எவ்வளோ கடினமாக இருக்குது. உண்மையை ஏற்றுக்கொள்கிறீங்களா? எவனோ போடுறான், லோன் பாஸ் ஆகுறான். என் வீடெல்லாம் அப்புறம் டக்குன்னு 2 மாதத்தில் வாங்கிட்டு ஓனரை மாற்றிட்டு போய்கிட்டே இருக்கிறானுங்க. அவ்வளோ ஃபாஸ்ட்டாக க்ரோ பண்ணுது. ஆனால் ஒரு பில்டிங் வாங்குறதுக்கு எத்தனை விதமான ஸ்பிரிச்சுவல் அட்டாக் இருக்குது பாருங்கள். நேற்று அந்த அந்த ஏஜென்ட்டை பார்த்து மீட் பண்ணும் பொழுது 2 பேர் அந்த பில்டிங்கை கேட்டிருக்கிறாங்க. முதல் காரியம் மாமா கடை கேட்டிருக்கிறாங்க. மாமா கடை எத்தனை பேருக்கு தெரியும்? டோப்ளோம் பஜாம் கடை அங்கே திறக்கிறதுக்கு ஒரு பிளானிங் நடந்திருக்குது. ஓனர்கிட்ட கூப்பிட்டு கேட்டிருக்கிறான். நான் கால் பண்ணி மறுநாள் யார் கால் பண்ணியிருக்கிறா? மாமா கடை கால் பண்ணியிருக்கிறாங்க. மாமானா நம்ம மாமா இல்லை, டோப்ளோம் பஜாம் மாமா கடை மாமா. ஏன்னா இந்த இடத்துல மாமா கடைலாம் இல்லை பாருங்க. அப்போ அவர் சொன்னார், அவர் என்ன பேசிட்டு இருக்கோம் சொன்னார், பச விஜய் யூ கால் பஸ்து அடு சத்து வராங் கால் அஜிலா டிமா புக்கா கடை மாமா மச்சமானு அப்படின்னு கேட்டார். அவர் கேட்ட ஓனர் எப்படி? ஓனர் வந்து கிறிஸ்டியனு. அவர் சொன்னார், முதல்ல கால் பண்ணார், அவருக்கு இந்த பில்டிங்கை கொடுத்துருங்க. 650,000 700,000 வரைக்கும் அந்த கடை மாமா வந்து எடுத்து ரெனோவேஷன் பண்ணி வாங்குறதுக்கான எல்லா வேலையும். மாமா கடை உங்களுக்கு தெரியும் தானே, சக்குன்னு காசை போட்டு நம்மள மாதிரிலாம் பேச்சே கிடையாது. அவங்க மாமாலாம் ஒன்றா சேர்ந்து சித்தப்பாவாகி தெரியுமா? மாமா அந்த மாமா ரெஸ்டாரண்ட் வச்சுருக்கோம்னா ஒரு பெரிய சங்கமே இருக்குது. ஒரு கடை விழுந்துருச்சுன்னா அவங்கெல்லாம் ஹெல்ப் பண்ணி கடையை தூக்கிடுவாங்க. அப்போ ஒரு மாமா கடை வரப்போதுன்னு நீங்கள் நினைக்காதீங்க அவங்களாம் சாதாரண ஆள் இல்லை. பின்னால் பணம் கொடுக்கறதுக்கு என்ன இருக்கிறாங்க? ஆட்கள் இருக்கிறாங்க. அப்போ அவர் சொன்னார், 1,10,000 குறைச்சி ஒரு ஆள் நமக்கு அந்த 1,00,000 வேணாம் அப்படின்னு சொல்லி நமக்கு குறைச்சி கொடுக்குறாங்கன்னா இது கண்டிப்பாக கர்த்தருடைய செயலாக தான் இருக்குங்க. 2வது அஜி வந்து கேட்டாராம், இன்னமும் ஒரு ஆஃபீஸ் ஆரம்பிக்கிறதுக்கு. நான் கால் பண்ணி முடிஞ்சு கோலாக வந்திருக்குது. ரெவித்தீமில் யுத்தம் பண்ண இறங்கின மாதிரி இது வரைக்கும் கால் பண்ணாதவனுங்க நம்ம கால் பண்ணோன்னு தான் கால்லாம் வருது. அப்போ நான் அது பயப்படலை. ஏன்னா ஆண்டவர் எதை தள்ளனாலும் நமக்கு சிறப்பானதாக கொடுப்பாருன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. உங்களுக்கு இருக்குது தானே? அதனால தான் அந்த காரியத்தில் அவசரப்படலை. அவர் சொன்னார், அந்த ஓனர் வந்து சேர்ச்சு கட்டணும்னு சொன்னோன்னே யூ ஃபீல் ஹாப்பி.
ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவங்ககிட்டே கொடுத்துருங்க, பரவாயில்ல, 1 லட்சம் சொல்லி குறைஞ்சாலும் பரவாயில்ல, இவங்களுக்கு நம்ம கொடுப்போம் அப்படின்னு சொல்லி ஒத்து வந்திருக்கிறாங்க. நான் நம்புகிறேன் ஆண்டவர் பெரிய செயலை இந்த பகுதியில் கொண்டு வருவார். ஆமாம், நம்ம எல்லாம் கை கொடுப்போம் பிரியமானவர்களை. இங்கே பாருங்க, யுத்தம் நடக்குது. அமலேக்கியர் யாரோட யுத்தம் பண்ணுறாங்க? ரெவித்தீமிலே. எதுக்குன்னா, அந்த அமலேக்கியர் யார் என்று படித்து பார்க்கும் பொழுது அமலேக்கியர் யாரு அப்படின்னு பார்க்கலாம். அவங்க என்ன செய்ய வந்தாங்க பாருங்க. யாத்திராகமம் 17வது அதிகாரம் 16வது வசனத்தை ஒருவர் வாசியுங்கள். வாசிங்கக்கா. வாசிங்கக்கா. அமலேக்கியனுடைய கை யாருக்கு விரோதமாக இருந்ததா? கர்த்தருடைய சிங்காசனத்திற்கு. இங்க அமலேக்கியருடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, கர்த்தருடைய சிங்காசனத்திற்கு விரோதமா இருந்த கை. அப்ப ஒரு தேவனுக்கு ஒரு கூட்டம் விரோதமா இருக்குன்னா நமக்கும் விரோதமா இருக்குமா இல்லையா? நம்முடைய திட்டத்திற்கும் விரோதமா இருக்குமா இல்லையா? அப்ப வேதம் சொல்லுகிறது அமலேக்கியர் என்று சொன்னாலே தேவனுடைய சிங்காசனத்திற்கு விரோதமாய் எழும்பினவர்கள். நம்ம அமலேக்கியர் ஒரு ஜனம் நினைக்கிறோம், ஒரு கோத்திரம் நினைக்கிறோம். ஆனால் ரிசர்ச்சில் சொல்றாங்க அதுக்கு பின்னால சாத்தானுடைய கிரியை இருந்தது. யாருடைய கிரியை? நீங்க இப்போ சொல்ற சில வியாதிகளுடைய பேருக்கு பின்னால சாத்தானுடைய கிரியை இருக்கிறது மறந்து போக வேண்டாம். அதனால தான் இங்கே பாருங்க, அமலேக்கியர்னு போட்டிருக்கு. சாத்தான்னு போட்டால் நமக்கு நேராக விஷயம் தெரிஞ்சிடும். அமலேக்கியருக்கு பின்னால் யார் இருந்தானா? சாத்தான். ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கங்க, பிசாசானவன் இயேசு கிட்ட கர்த்தர்கிட்ட நேராக மோதும் பொழுது இந்த மாதிரி மறைஞ்செல்லாம் அவன் போக மாட்டான். ஏன்னா அது கர்த்தருக்கு தெரிஞ்சிடும். தேவனுடைய சன்னிதானம் யோபு ஆண்டவர் வேவு பார்க்கும் பொழுது சாத்தான் என்று சொல்லப்படுகிறது. ஆமா போட்டிருக்கு. சாத்தான் நேராக போட்டிருக்கா இல்லையா? சாத்தான்னு போட்டிருக்குன்னா அவர்கிட்ட போயிட்டு நீ அமலேக்கியர் வேஷம் போட முடியாது. அவர் சகலத்தையும் அறிந்தவர். ஆனால் இயேசு கிட்ட வரும் பொழுது அவன் வேடம் போட்டு வரலை. ஆனால் ஜனங்க கிட்ட வரும் பொழுது வேடத்தோடு வருகிறான். சில சமயம் நீங்கள் நினைப்பீங்க, ஏன் பாசம் எனக்கு மட்டும் இவ்வளோ பிரச்சனை, ஏன் தடையாகவே இருக்குது, ஏன் என் குடும்பத்தில்? அதுக்கு பின்னால் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அமலேக்கியருடைய பலவான் இருக்கிறான் என்பதை வேதம் இங்கே சுட்டி காட்டுகிறது. அமலேக்கியர் வந்து எங்கே வந்தாங்களாம்? உன்னுடைய ஸ்பாட்டுக்கே வருது. அமலேக்கியர் வந்து ரெவித்தீமிலே இஸ்ரவேலோடு என்ன பண்ணாங்க? யுத்தம் பண்ணினார்கள். ஓகே, இதில் ஒரு பெரிய ஒரு பிக்சர் இருக்குது. இந்த பிக்சர் தான் நீங்கள் உங்கள் மத்தியில். அப்போ இந்த அமலேக்கியரை யார் ஜெயிக்கணும்? இஸ்ரவேல் ஜனங்கள் ஜெயிக்கணும். எத்தனை பேர் நினைக்கிறீங்க பாடுகளை ஜெயிக்கணும், கஷ்டங்களை ஜெயிக்கணும், சில உபத்திரவங்களை நம்ம ஜெயிக்கணுமா இல்லையா? எல்லாருமே ஜெயிக்கணும். ஜெயிக்க தான் நம்ம வந்திருக்கிறோம். ஆனால் உபத்திரவம் இருக்குதா இல்லையா? பாடு இருக்குதா இல்லையா? எல்லாமே நமக்கு இருக்குது. அதன் போதில் என்ன நடக்குதுன்னு பாருங்க. 9வது வாசிப்போம். அப்பொழுது மோசே யோசுவாவை நோக்கி, நீ நமக்காக என்ன தெரிந்து கொள்ளு? மனிதரை தெரிந்து கொள்ளு. புறப்பட்டு அமலேக்கியரோடு யுத்தம் பண்ணு. புறப்பட்டு அமலேக்கியரோடு என்ன பண்ணு? யுத்தம் பண்ணு. நாளைக்கு நான் மலையில் தேவனுடைய கோலை கைகளில் பிடித்து கொண்டு நிற்பேன் என்றான். மோசே சொல்றாரு, நான் மலைக்கு மேல போறேன். மலைக்கு மேல போற அர்த்தம் என்னன்னா, கர்த்தருடைய சன்னிதானத்துக்கு போறேன், தேவனுடைய முகத்தை பார்க்க போறேன். ஏன்னா இஸ்ரவேலர்கள் அமலேக்கியரோடு என்ன பண்ணக்கூடாது? வீழ்ந்து போகக்கூடாது. சபையே, இன்னைக்கு நம்ம வீழ்ந்து போகக்கூடாது என்று சொன்னால், மலை உச்சியில் இருக்கக்கூடிய தேவனை பார்க்கக்கூடியவர்களாய் சபை இருக்குமானால் மிகப்பெரிய வெற்றியை பார்க்க முடியும். சரி, மோசே யாருக்கிட்ட சொல்றாரு? யோசுவாட்ட என்ன சொல்றாரு? நீ நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு புறப்பட்டு அமலேக்கியரோடு யுத்தம் பண்ணு. நாளைக்கு நான் மலை உச்சியில் தேவனுடைய கோலை என் கையில் பிடித்து கொண்டு நிற்பேன். அப்ப பாருங்க, அவர் சொல்றாரு, நீ ஆட்கள் ரெடி பண்ணி யுத்தத்துக்கு புறப்படு. நாளைக்கு நான் என்ன செய்ய போறேன்? மலை உச்சியில. என்னைக்குமே இன்னைக்கு விதைப்பதை நாளைக்கு நம்ம அறுப்போம். இன்னைக்கு செயல்படுத்துகிற கிரியைகளை கத்த நாளை தினத்துக்கு, அதுதான் ஃபியூச்சர் டென்ஸ் சொல்றாங்க. பாஸ்ட் டென்ஸ், ப்ரெசன்டேஷனா, ப்ரெசன்ட் டென்ஸ், அப்புறம் ஃபியூச்சர் டென்ஸ் வருது. இது 3 லெவல் இருக்கு பாருங்க. இப்ப செய்யறதை எங்க அறுப்போம்னா ஃபியூச்சர்ல அறுப்போம். அடுத்தது வாசிப்போம், இது புரிய வைக்கிறோம் உங்களுக்கு. யோசுவா தனக்கு மோசே சொன்னபடியே செய்து அமலேக்கோட யுத்தம் பண்ணினான். மோசேயும் ஆரோனும் ஊர் என்பவனும் மலையில் உச்சியில் நின்றார்கள். இங்கே சொல்லப்படுகிற ஒரு ஸ்பிரிச்சுவல் மீனிங் இருக்குது. இந்த அமலேக்கியரை ஜெயிக்கணும்னா மோசேனால மட்டும் முடியாது. மோசே என்பது அடையாளம் என்ன? ஆசாரியர். ஒரு சபை
பாஸ்டர் கூட சொல்லலாம். இப்போ இந்த சபைக்கு பாஸ்டர் யாரு? கர்த்தர் என்ன வச்சிருக்கிறாரு. எத்தனை பேர் பாஸ்டர் ஏற்றுக்கொள்றீங்க? இந்த சபைக்கு தேவன் என்னை பிரித்து அழைத்து இந்த ஊழியத்திற்கு என்னை நிலைநாட்டி இருக்கிறார். நான் ஊழியத்திற்கு தலை அல்ல, கிறிஸ்து தான் தலையாக இருக்கிறார். ஆனால் இந்த ஊழியத்தை வழிநடத்தக்கூடிய தாளந்துகளையும் கிருபைகளையும் வரங்களையும் அழைப்பும் கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார். ஆமேன் சொல்லுவோமா? அப்ப பழைய ஏற்பாட்டில் மோசே என்பவர் அமலேக்கியரோடு யுத்தத்துக்கு போனாரா? மோசையோட வேலை என்னன்னா யுத்தத்துக்கு போறதல்ல, கர்த்தருடைய பிரசன்னத்தில் நிற்பது. அப்போ ஒரு ஊழியக்காரனுடைய மிகப்பெரிய பொறுப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரசன்னத்தில் நிற்பது. ஆமேன் சொல்லுவோமா? இன்னைக்கு நீங்கள் நானும் ஜெயிப்பதற்கு நான் பிரசன்னத்தில் நிற்க வேண்டும், தேவனுடைய பாதத்தை பிடிக்க வேண்டும். எத்தனை முறை சபைக்காக ஜெபித்திருப்போம், ஆக்சிடென்ட் ஸ்பிரிட்டை கட்டுங்க ஆண்டவரை. கர்த்தர் கட்டுவாருங்க. மலை உச்சியிலே அவரை பார்க்க போனால் நமக்கு பெரிய ஜெயத்தை கொடுப்பார். நான் சபையில் ஜெபம் பண்ணுறேன், யாருக்கும் கேன்சர் வியாதி வரக்கூடாது. எத்தனை பேர் டிக்ளேர் பண்ணுறீங்க? இப்போ கேன்சர் ஒரு இனிப்பு நீரோட தம்பி மாதிரி ஆயிடுச்சு. சும்மா ஒரு கட்டி வந்தாலே கேன்சர்ன்றான். அந்த வியாதிக்கு பேர் கேன்சர். ஆனால் அந்த கேன்சருக்கு பின்னால் யார் இருக்கா தெரியுங்களா? அப்போ இங்கே பாருங்க, மோசே எங்கே போறாரு? மலை உச்சிக்கு போறாரு. போறதுக்கு முன்னால யாரை கூப்பிட்டு சொல்றாரு? யோசுவாட்ட கூப்பிட்டு சொல்றாரு. உடனே யோசுவா என்ன பண்றாரு பாருங்க. யோசுவா தனக்கு மோசே சொன்னபடியே செய்து அமலேக்கியரோடு யுத்தம் பண்ணினான். கைத்தட்டு கொடுப்போமா? யார் சொன்னபடி செய்து? அப்போ மோசே ஒரு சபையின் ஆசாரியனாக இருக்கிறான். யோசுவா எதற்கு அடையாளமாக இருக்கிறான் என்று சொல்ல போனால், நான் இதில் நேற்று உட்காந்து யோசிக்கும் பொழுது சபையினுடைய தலைவர்களுக்கு ஒப்பாக இருக்கிறார்கள். யோசுவான்னு சொன்னாலே தெரிந்து கொள்ளப்பட்டவன். இங்கே நிறைய பேர் ஊழியத்தில் இருக்கிற லீடர்ஸ் உங்களை பார்த்து சொல்கிறேன், நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஏன் 100 பேர் இருக்கிறோம், உங்களை மட்டும் ஆண்டவர் லீடராக தெரிஞ்செடுத்திருக்கிறாருன்னா நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அப்போ மோசே ஒரு காரியத்தை யோசுவாட்ட சொல்லும் பொழுது யோசுவா மறுக்கவில்லை. கைத்தட்டு கொடுப்போமா? யோசுவா அப்படியே என்ன பண்ணப்பட்டாரா? அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார் அப்படின்னு சொல்லப்படுகிறது. கீழ்ப்படிந்தது அர்த்தம் என்னன்னா, யோசுவானா என்னன்னா சேர்ச்சில் இருக்கக்கூடிய ஊழியம் செய்யக்கூடிய தலைவர்கள். இங்கே நம்ம சபையில் கிட்டத்தட்ட ஒரு 10லேருந்து 20 மினிஸ்ட்ரி லீடர்ஸ் இருக்கிறாங்க. கைத்தட்டு கொடுப்போம் இவர்களுக்கு. ஆமென். சபையை உங்களை பார்த்து சொல்கிறேன், உங்கள் மேலே யோசுவாவுடைய அழைப்பு இருக்கிறது. நீங்கள் சபையில் இருக்கக்கூடியவங்க ஒன்று சொல்கிறேங்க, எந்த சபையில் லீடர்ஷிப்பு ஸ்ட்ராங்காக இருக்கோ அந்த சபை சீக்கிரம் வளரும். பக்கத்தில் சொல்லுங்கள், சீக்கிரம் வளரும். இந்த லீடர்ஷிப்பு லேக்காக இருக்கிற சேர்ச்சு தான் என்னவாகும்? குழப்படியாகவே இருக்கும். லீடர்ஸ் தன்னுடைய வேலையை செய்யலன்னு வச்சுங்களேன், அந்த சபை வளராது. ஆமென் சொல்லுவோமா? லீடர்ஸ் தன்னுடைய பொறுப்புகளை நிறைவேற்றலன்னு வச்சுங்களேன். யோசுவா பாருங்க, மோசே சொன்னோன்னே யுத்தத்துக்கு இறங்கினான். ஆமென். சம்டைம்ஸ் சில பேர் நினைப்பாங்க, பத்தியா பாஸ்டர் போகாம என்ன அனுப்பி விட்டாரு, கத்தி குத்தி இவரு வாங்குறதுக்கு பதிலா நம்மளை வாங்க வச்சுட்டாரு. இதுதான் மாம்ச எண்ணம் உள்ள ஜனங்கள். ஆனால் ஐயா சத்தம் பாருங்க, ஃபோக்கஸ் பண்ணுங்க, மற்றவங்களோட டிஸ்டர்பாக இருக்குல்ல. ஆமீன் சொல்லுவோமா? நிறைய பேர் நினைப்பாங்க, பாஸ்டர் பற்றி ஜாடியாக கழட்டுக்கிட்டாரு. கழட்டுக்கலைங்க, அவரோட பிரசனத்துக்கு நிற்கிறதுக்காக போயிருக்கிறோம். பவுல் புதிய ஏற்பாட்டில் படித்து பாருங்க. அக்கீலா பிரிஸ்கிலா 2 பேர் இருந்தாங்களாம் பவுலுடைய ஊழியத்தில், கணவன் மனைவி. பவுல் அடிக்க வரும்பொழுது இவங்க 2 பேர் இறங்கிட்டாங்க. எங்கள் கழுத்தை வெட்டுங்கன்றாங்க. தங்கள் கழுத்தை வெட்டுவதற்கு தங்களை ஒப்பு கொடுத்தார்களாம். ஒரு குட் லீடர்ஷிப்னா என்னன்னா ஃபைட்டிங் ஸ்பிரிட் உள்ளவங்களா இருக்கணும். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? ஒபீடியன்ஸ் உள்ள ஆளா இருக்கணும். அவங்க தான் அமலேக்கியரை ஜெயிப்பாங்க. கைத்தட்டு கொடுப்போம். அவர்களால் மட்டும்தான் அமலேக்கியரை என்ன பண்ண முடியும்? இன்னைக்கு நம்ம கடந்து போற சில சூழ்நிலைகளை ஜெயிக்கணும்னா லீடர்ஸ் மஸ்ட் பி ஃபயர். ஜோஷுவா மாதிரி மாறணும். எத்தனை பேர் விரும்புறீங்க? நான் மோசே மாதிரி மாறணும், என்னுடைய லீடர்ஷிப்பு ஜோஷுவா மாதிரி மாறணும். ஒப்பு கொடுக்குறீங்களா? அப்போ மோசே என்றால் என்ன? சேர்ச்சுடைய ஒரு போதகனுக்கு அடையாளமாக இருக்கிறது. யோசுவா என்றால் மினிஸ்ட்ரி லீடர்ஸுக்கு ஒப்பாக இருக்கிறது. ஃபைனான்ஷியல் டீமாக இருக்கட்டும், யூத் மீட்டிங் நடத்துகிறவங்களா இருக்கட்டும், சில்ட்ரன் மினிஸ்ட்ரி நடத்துகிறவங்களா இருக்கட்டும், அடுத்தது மேன் உமன் நடத்துகிறவங்களா இருக்கட்டும், அவுட்ரீச் யாராக இருக்கட்டும், நீங்களாம் மினிஸ்ட்ரி லீடர்ஸ். ஆமீன் சொல்லுவோமா? உங்களுக்குள்ள ஒரு அழைப்பு இருக்கணும். என்ன அழைப்புனா? யோசுவாவின் அழைப்பு. ஊழியக்காரன் மோசே சொல்லும் பொழுது யோசுவா மறு உத்தரவு கொடுத்தாரா? என்ன மறு உத்தரவு கொடுத்தார்?
அங்க போட்டிருக்கு பாருங்க, வாசிங்கக்கா அந்த 10 நான் வாசிக்கிறேன். யோசுவா தனக்கு மோசே சொன்னபடியே செய்து அமலேக்கியரோடு யுத்தம் பண்ணினான். மோசேயும் ஆரோனும் ஊர் என்பவனும் மலை உச்சியில் ஏறினார்கள். முதல் காரியம் மோசே, பக்கத்தில் சொல்லுங்க மோசே. மோசே மலை உச்சிக்கு ஏறக்கூடியவர். இரண்டாவது யோசுவா எதற்கு ஒப்பிட்டு பேசின? சபையினுடைய எத்தனை லீடர்ஸ் இருக்கீங்க? கொஞ்சம் கை தூக்கி காட்டுறீங்களா? மினிஸ்ட்ரி லீடர்ஸ் நல்லா கை தூக்கி காட்டுங்க, உழித்து விழுங்க. நீங்கள்லாம் சபைக்கு ஜோஷுவாக்களாக இருக்கிறீர்கள். வாலிப அப்படின்னா கை தூக்கிங்கயா? நீங்களாம் ஓஷுவில் இருக்கீங்க. யாரு? நம்ம ஆகாஷ், ஜோஷு, ஹரிஷ். எங்க ஹரிஷ் வரலையா இன்னைக்கு? நீங்களாம் எதற்கு ஒப்பா இருக்கீங்க? மினிஸ்ட்ரி லீடர்ஸுக்கு ஒப்பா இருக்கீங்க. அப்போ உங்க மேல ஒரு பெரிய பொறுப்பு இருக்கு சபையே. நம்ம நினைச்சிடக்கூடாது இது மற்றவங்க பார்த்துக்குவாங்க, இது மற்றவங்க செஞ்சுக்குவாங்க. இல்லை, யோசுவா தான் அதை செய்யணும். பக்தா சொல்லுங்க, யோசுவா தான் செய்யணும். அங்க மோசேக்கு அண்ணன் தம்பிங்களா இருந்தாங்களா இல்லையா? ஆரோன் யாரு? மோசையோட அண்ணன்ல. மோசே சின்னவர், ஆரோன் அண்ணங்க. ஆரோன் ஏன் கூப்பிட்டாரு சொல்லுங்க? என் ஃபேமிலி வரணும் இல்லைங்க. யாரை கூப்பிட்டாரு? ஜோஷுவா. ஜோஷுவாவுக்கும் மோசைக்கும் சம்பந்தமே இல்லை. ஆனா மோசையோட அத்தனை பகுதிகளையும் யோசுவா நிறைவேற்றினான். ஒரு இடத்துலையும் லீடர்ஷிப்ல மோசேவை ஜோஷுவா விட்டு கொடுக்கவே இல்லைங்க. ஆமீன் சொல்லுவோமா? இது ஏன் அதை நான் சொல்றேன், முடிவில் வரேன். ஃபர்ஸ்ட் சபை மோசே ஒரு தரிசனம் உள்ள ஆளா இருக்கணும். இரண்டாவது யோசுவா வார்த்தையை கீழ்ப்படிந்து செயல்படுகிற தலைவத்துவமாய் ஜோஷுவா தலைமுறை மாற வேண்டும். அங்க யோசுவா மட்டுமா இருந்தாங்க? மூன்றாவது ஒரு நபர் இருக்கிறாங்க, ஆரோன். கைத்தட்டு கொடுப்போமா? ஆரோன் என்றாலே பழைய ஏற்பாட்டுடைய பேச்சு அபிஷேகம். ஆரோன் தலையில் ஊற்றப்படுகிற நல்ல தைலம் அபிஷேகத்துக்கு. ஆரோன் போல அழைக்கப்படாவிட்டால் இந்த கனமான ஊழியத்தை செய்ய முடியாதுன்னு ஆரோன் பேர் வாங்கியிருக்கிறார். அப்ப இங்க பாருங்க, முதல்ல யார் இருக்கிறா? மோசே. ரெண்டாவது யார் இருக்கிறா? 2 பேர் இருந்தா மட்டும் பத்தாது. அடுத்தது யார் இருக்கிறா பாருங்க? ஆரோன். ஆரோன் என்றால் எதற்கு அடையாளமாக பேசப்படுகிறது? சபையிலே ஜெபிக்கிற, உபவாசிக்கிற, சபைக்காக நிற்கிற சில தலைமத்துவம். ஜெபிக்கிற ஒரு டீம் இருக்காங்க பார்த்தீங்களா? அவங்களுக்கு ஒரு கைத்தட்டு கொடுத்துருங்க. ஆரோன் யார் என்று சொன்னால் ஜெபிக்கிறவர்கள். சபையில் எல்லாரும் ஜெபிக்க மாட்டாங்க. ஆமீன் சொல்லுவோமா? ஒரு கூட்டம் ஜெபிக்கிறவங்க இருக்காங்களா இல்லையா? அன்னைக்கு ஒரு சகோதரி போட்டிருந்தாங்க, பச இந்த ப்ரே குரூப்ல எதை போட்டாலும் ஜெபிச்சாங்கன்னா அற்புதம் நடக்குது. காரணம், இந்த ஜப கூட்டத்தின் மேல ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. அப்ப இந்த மோசே அமலேக்கிற ஜெயிக்கணும் அப்படின்னா ஜோஷுவா மினிஸ்ட்ரி லீடர் மட்டும் பத்தாது. அதுக்கு என்ன தேவையா இருக்குது? ஆரோனுடைய அபிஷேகம். இப்போ ஆரோன் என்றால் ஜெபிக்கிற ஒரு கூட்டம். எத்தனை பேர் இங்க இருக்கீங்க? சபைக்காக நின்று ஜெபிக்கிற ஒரு கூட்டம். அந்த கூட்டத்தை தான் ஆண்டவர் சொல்றாரு, இவர்களெல்லாம் ஆரோன்கள். எல்லாமே ஆரோன் கிடையாது. சபைக்காக நின்று ஜெபிக்கிறாங்க பார்த்தீங்களா? வைராக்கியத்தோடு ஒரு குடும்பம் மாறணும்னு, சில கட்டுகள் உடையணும்னு நின்று ஜெபிக்கிறாங்களே, அந்த குடும்பத்தை எல்லாம் கர்த்தர் ஆரோனுடைய அபிஷேகத்துக்கு ஒப்பிட்டு பேசுகிறார். அப்ப மோசேவும் முக்கியம், ஆரோனும் யாரு? ஜோஷுவாவும் முக்கியம். இவங்க 2 பேர் இருந்தால் மட்டும் சபை வளர்ந்துடாது, ஜெயம் பெற்ற முடியாது. மூன்றாவது, ஆரோனை போல ஜெபிக்கிற ஒரு கூட்டத்தார் வேண்டும் சபைக்கு. அமலேக்கியரை ஜெபிப்பதற்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்குறாரு. இந்த 3 டீம் இருக்கணும். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? அடுத்தது 4வது ஒரு ஆள் அங்க போடப்பட்டிருக்கிறது, ஊர் என்று சொல்லக்கூடியவர். ஊர் என்றால் சேர்ச் மெம்பரை குறிக்குது. கைத்தட்டு கொடுப்போமே, சேர்ச் மெம்பர். நீங்க நினைச்சிடக்கூடாது நான் ஒரு சாதாரண ஆளு, நான் என்ன செஞ்சிட போறேன். இல்லை, அப்படி நினைக்கக்கூடாது. சபையார் எல்லாருமே ஈடு கொடுக்க வேண்டும். ஒரு ஆள் மிஸ் ஆயிடக்கூடாது. எடோரியா வரைக்கும் சொல்றேன், ஜைரஸ் வரைக்கும் சொல்றேன், எல்லாருமே சபையினுடைய ஈடுபாடு உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அப்ப ஊர் என்றால் தங்களுடைய நல்ல வேலைகளுக்கு கை கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். எத்தனை பேர் கை கொடுப்பீங்க? இந்த அமலேக்கியரை ஜெயிக்கிறது வெறும் மோசேக்கு மட்டும் வெற்றி இல்லைங்க, ஜோசுவாக்கு மட்டும் வெற்றி இல்லை, ஆரோனுக்கு மட்டும் வெற்றி இல்லை, இஸ்ரவேலுக்கே வெற்றி. ஒரு சபை ஜெயிச்சுச்சுன்னா சபை ஜனங்களுக்கே வெற்றி. பிரியமானவர்களே, எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? நிறைய பேருக்கு இந்த ஸ்பிரிச்சுவல் பார்வை இல்லாதனால நான் ஏன் இதை செய்யணும், இது மற்றவங்க இருக்காங்க செய்யறதுக்கு, அப்படி என்று பிரித்து பார்க்கிற ஒரு மனநிலையிலிருந்து சபை வெளியே வர வேண்டும். ஒன்று நினைக்கணும், என்னுடைய சபை, என்னுடைய தேவ மனுஷன்,
என்னுடைய பிள்ளைகள் ஏன் தேச வெற்றிக்காக பாடுபடுறாங்க, நான் வராமல் இருப்பது எப்படி அப்படின்னு சொல்லி கையை நீட்டுகிறவர்களாக நாம் காணப்படுவோமானால் கர்த்தர் சொல்றாரு அவங்களுடைய நபருக்கு பேர் என்ன, ஊர் என்று பெயர் அவர்களுக்கு வழங்கப்படும். எத்தனை பேர் இங்க ஊர் இருக்கீங்க? ஊர்னா யாரு? தங்க நல்ல வேலைகளுக்கு அலங்கம் கட்டும் போது நெகேமியா ஒண்டியா அலங்கம் கட்டினாரு. தங்க நல்ல வேலைகளுக்கு அவங்க கை கொடுத்தாங்களாங்க, கை தொட்டு கொடுப்போங்க. ஸோ இந்த அமலேக்கரை ஜெயிப்பதற்கு சபைக்கு தேவை யாரு? இந்த 4 விதமான ஜனங்கள் அமலேக்கரை வீழ்த்துவதற்கு சபைக்கு தேவையாக இருக்கிறது. எந்த சபையில் இந்த 4 பேர் இல்லையோ, 4 கூட்டத்தார் இல்லையோ, மிகப்பெரிய வெற்றியை நம்ம என்ன பண்ண முடியாது. வெற்றியை பார்க்க விரும்புகிறீங்களா? நான் வெற்றியை பார்க்கணுன்னு விரும்புகிறேன். நான் மோசேவாக இருக்கணும்னு விரும்புகிறேன். ஏன்னா நேற்று மோசையை உட்காந்து யோசிக்கும் பொழுது மோசே ஒரு திக்குவாயின்னு பைபிளில் போட்டிருக்கு. ஆமாம் தானே? என்னுடைய பிறப்பில் நான் ஒரு பயங்கரமான திக்குவாய். அதுக்கு நான் மோசைக்கு ஒப்பிட்டு பேசல, அவர் பரிசுத்தவான். ஆனால் அந்த ஊழியத்தில் பார்க்கும்பொழுது எனக்கு மோசையோட அந்த கொஞ்சம் காரியம் என் வாழ்க்கை நடந்ததை நான் பார்த்தேன். திக்குவாய். ஒரு வார்த்தை பேசுறதுக்கு 10 நிமிஷம் பிடிக்கும். எனக்கு இந்த முள்ளு கரண்டி இருக்குல்ல, ஒரு வயசான பாட்டி இங்கே வான்னு கூப்பிட்டு உப்பை தடவி உள்நாக்கில் ஒரு அமுத்துனாங்க. ஏன் இப்படி திக்கிக்கிட்டு இருக்க? உள்நாக்கு எதோ ஒட்டிக்கிச்சான். அது ஒட்டலை, அந்த காலத்தினுடைய வைத்தியம் பொழுது. முள்ளு கரண்டியை திருப்பி உப்பை வச்சு ஒரே அமுத்துனது சுத்தமாக குரலும் போச்சு. திக்கு இன்னும் 10 நிமிஷம் இல்லை, 20 நிமிஷம் கூட ஆயிடுச்சு. இழுத்துக்கிட்டு இருப்பேன். பாட்டியை பார்க்குறதா, முள்ளு கரண்டியை பார்க்குறதா, இல்லை உப்பை பார்க்குறதான்னு தெரியல. ஆனால் மோசே வாழ்க்கையில் திக்கு வாயா இருந்தவனை மில்லியன்ஸை நடத்துகிறவனா கத்தரு. ஹே கம் ஆன் பீப்புள் ஆஃப் காட். அப்போ இவ்வளோ ஒரு தரிசனம் உள்ளவர். 2வது மோசைக்குள்ள இந்த புத்தகத்தில் படிக்கும் பொழுது இந்த பகுதியில் நான் என்ற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறாரு. நான் என்றாலே பெருமை, நான் என்றாலே சுயம். சில சமயம் நினைக்கக்கூடாது நான் கட்டிடுவேன், இல்லை நாம் எல்லாரும் சேர்ந்து கட்டுவோம். அங்கே போட்டிருக்கு பாருங்க 11 மோசே தன் கையை அதில் போட்டிருக்கு பாருங்க. ஒரு வசனத்தில் சொல்கிறேன். நேற்று படிக்கும் பொழுது எங்க இருக்குது? 9 வாசிங்க. அப்பொழுது மோசே யோசுவாவை நோக்கி நீ நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு புறப்பட்டு அமலேக்கியரோடு யுத்தம் பண்ணு. நாளைக்கு நான். புரியுதுங்களா? அந்த நான் என்ற வார்த்தை வீழ்ச்சியின் வார்த்தை. அதனால தான் ஒரு சபையை கட்டுவதற்கு பாஸ்டரால் மட்டும் முடியாதுன்னு எத்தனை பேர் ஏற்றுக்கொள்றீங்க? பாஸ்டர் மட்டும் ஒரு சேர்ச்சை கட்டிட முடியாதுங்க. அப்படி கட்டுற சேர்ச்சி ரொம்ப நாள் என்ன பண்ணாது, நின்றாது. ஏதோ ஒரு ஸ்டைல்லையும் பலத்திலையும் கொண்டு போகலாம். ஸ்டைலும் பலமும் ரொம்ப நாளைக்கு போகாது. ஆனால் அவருடைய அழைப்பு மட்டும்தான் ரொம்ப நாள் கொண்டு போகும். நான் என்ற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார். இந்த நான் பயன்படுத்துகிறவங்க அசந்து போயிடுவாங்க. பக்கத்தில் சொல்லுங்க, அசந்து போயிடுவாங்க, டயர்ட் ஆயிடுவாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பண்ணிடுவாங்க, ஊழியத்தை விட்டுருவாங்க. நான் சொல்லிட்டு தான் யாரு போறா? கர்த்தர் சொல்றாரு, நான் மட்டும் முடியாது. மோசே தேவை, ஆரோன் தேவை, ஜோஷுவா தேவை, ஊர் தேவை. இவங்கெல்லாம் இருந்தால் மட்டுமே அமலேக்கியரை என்ன பண்ண முடியும்? ஜெபிக்கிறவங்க முக்கியமா இல்லையா? நல்ல குட் லீடர்ஷிப் முக்கியமா இல்லையா? சபையே முக்கியமா இல்லையா? எல்லாருமே முக்கியமானவர்கள். அங்கே சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை, இன்னொரு வார்த்தை அங்கே போடப்பட்டிருக்கிறது. 4 பேரை பார்த்துட்டோம்ல. அடுத்து ஒரு காரியம் அங்கே போட்டிருக்கு பாருங்க, வாசிப்போம். அது கீழே மோசே தன் கையை ஏறெடுத்துக்கையில் இஸ்ரவேலர் மேற்கொண்டார்கள். பாருங்க, முதல்ல ஒண்டி நின்று செயல்பட்ட மோசே யுத்தம் பண்றதுக்கு புறப்பட்டாரு. யோசுவா யுத்தம் பண்ணிட்டு இருக்காரு. மோசே என்ன பண்றாரு? கோல் எடுத்து மேலே உயர்த்தும் பொழுது என்ன நடக்குது? அவர்கள் மேற்கொண்டார்கள். வாசிப்போங்க. மோசே தன் கையை ஏறெடுக்கையில் இஸ்ரவேலர் மேற்கொண்டார்கள். பாருங்க, மோசே தன் கையை ஏறெடுத்திருக்கையில் இஸ்ரவேலர்கள் அமலேக்கரை மேற்கொண்டார்கள். கைத்தட்டு கொடுப்போமா? இஸ்ரவேல் யாரை ஜெயிக்கிறாங்க? அமலேக்கரை ஜெயிச்சாங்க. தொடர்ந்து ஜெயிக்க முடியல. ஏன்னா ஒருத்தர் மட்டும் தான் என்ன பண்ணிருக்கிறாரு? கை தூக்கிருக்காரு, கோலை பிடிச்சு நின்று இருக்காரு, பாசம் மட்டும் நின்று இருக்காரு. எல்லாம் வந்தாலும் இடியே ஆனாலும் நான் உங்களுக்காக நிற்கிறேன். முடிஞ்சிச்சு, சீக்கிரம் பாசர் போயிடுவாரு. இந்த சீக்கிரம் போன பாசங்களுடைய கதைலாம் கேட்டீங்கன்னா ஹிட்லர் மாதிரி ஒண்டி நின்றனால தான் நான் நிற்கிறது, இன்க்ளூட் மீ. அதனால நான் சொல்றதுக்கு நான் இப்போ வரல. நாங்கள் கைத்தட்டு கொடுப்போமா? நாம் எல்லாரும் சேர்ந்து ராஜ்யங்களை கட்ட போகிறோம். ஒண்டி நிற்கிறாரு மனுஷன். என்ன பண்ண முடியல?
வாசிங்கக்கா. அவன் தன் கையை தாழ விடுகையில் அமலேக்கு மேற்கொண்டார். எவ்வளவு நேரம் தான் ஒரு குச்சை பிடிச்சிட்டு நின்று பாருங்க. அப்படி கொஞ்ச நேரம் கழிச்சு கை சொந்தமா இறங்குமா இல்லையா? அதுதான் நம்மளுடைய பலன். மோசே சொந்தமா நிற்கிறாரு. நாலு நேரம் ஆக ஆக என்ன ஆகுது? கையே கீழே இறங்கு. கை இறங்கும் போது என்ன காட்டுதுன்னா, தோல்விகள். அந்த அமலேக்கியர் இஸ்ரவேலை ஜெயித்தார்கள். நான் வாசிக்கிறேன். அவன் தன் கையை தாழ விடுகையில் அமலேக்கு மேற்கொண்டான். போட்டிருக்குதா? யார் ஜெயிக்கிறாப்ப? அமலேக்கு. இப்படி என்ன நடக்குதுன்னா, வெற்றி வருது போகுது. கொஞ்ச நாள் நல்லா இருக்குது. யார் செஞ்சுக்கிட்டு இருக்கா எல்லாத்தையும்? மோசே. மோசே. அதுக்கு தான் ஆண்டவர் சொன்னாரு, ஒன் மேன் ஷோ ஊழியத்துக்கு சரியாவே ஆகாது, வராது. சில காரியத்தை ஒன் மேன் ஷோவா செய்யலாம், சில காரியத்தை கூட்டணியா தான் செய்யணும். இப்ப ராஜ்யம் கட்ட போறோமே, இது கூட்டணியா செய்யக்கூடியது. அதனாலதான் ஊர் என்ற நபர் இந்த ஊழியத்தில் இணைக்கப்பட வேண்டும். ஆரோன் என்றவர் இணைக்கப்பட வேண்டும். யோசுவா என்றவர் இணைக்கப்பட வேண்டும். எல்லாம் சேர்ந்துட்டாங்கன்னா, இப்ப 4 கை சேர்ந்துருச்சு. சொல்லுங்க, 4 விரல் சேர்ந்துருச்சு. கடைசியா ஒண்ணு இருக்கு பாருங்க, ரொம்ப அழகா இருக்குது. வாசிப்போமா? மோசேயின் கைகள் அசந்து போயிற்று. மோசேயின் கை அசந்து போயிற்று. அடுத்தது, அப்பொழுது அவர்கள் ஒரு கல்லை கொண்டு வந்து இந்த கல்லை எதற்கு ஒப்பிட்டு பேசுகிறார்கள்? கண்மலையாகிய கிறிஸ்துவுக்கு ஒப்பிட்டு பேசுகிறார்கள். 4 பேர் இருந்தா மட்டும் பத்தாது, இந்த வெற்றிக்கு கர்த்தர் இருக்கணும். கல் என்பது கண்மலைக்கு அடையாளமாக இருக்கிறது. பக்கத்துல சொல்லுங்க, கண்மலை. ஐ எம் த ராக் அப்படின்றாங்களே, கல்லு. புதிய ஏற்பாட்டில் கற்பாறை பேதுருவுக்கு சொல்லப்படுகிறது. ஆனா பழைய ஏற்பாட்டில் கல் என்றாலே இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறது. 5வது நபர் யாரு தெரியுங்களா? கிறிஸ்து. கைத்தட்டு கொடுப்போம். 4 பேர் இருந்தா மட்டும் முடியாது. 5வது நபர் ஒரு கல்லை கொண்டு வந்து எங்க வைக்கிறாங்க? அவன் கீழே வைத்து. கிறிஸ்துவே நமக்கு அஸ்திபாரம். கல்லை கொண்டு வந்து மேல வைக்கலங்க. ஏன்னா மோசே வயசு போயிட்டு இருக்குது, வயசானவர். அப்ப அவர் ரொம்ப நேரம் என்ன பண்ண முடியல, நிற்க முடியல. அவர் கல்லை கொண்டு வந்து வைக்கிறாங்க, கீழே வைக்கிறாங்க. அந்த கல்லுக்கு அடையாளம் யாரை காட்டுகிறது? கிறிஸ்து. அங்க போட்டிருக்கு பாருங்க, அந்த கல்லின் மேல் உட்கார்ந்தான். போட்டிருக்குதா? உட்கார்ந்தான். அடுத்தது, ஆரோனும் ஊரும். ஆரோன் என்னன்னு சொன்ன? ஜெபிக்கிற பிள்ளைகள். என்னைக்குமே ஒரு ஊழியக்காரன் பக்கத்துல ஜெபிக்கிற பிள்ளைகள் கட்டாயம் இருக்கணும். ஆமேன் சொல்லுவோமா? ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு அடையாளமாக இருக்கக்கூடியவர் யார்? ஆரோன். ஒரு பக்கம் யார் இருக்கிறா? ஒரு பக்கம் ஆரோனும், அடுத்தது ஊரும். இன்னொரு பக்கத்துல யார் இருக்கிறா? ஊர்னா யாரு? சர்ச் மெம்பர். கைத்தட்டு கொடுப்போம். இப்ப மோசே ஒண்டி நிற்கிறாரு. ஜெயம் வருது போகுது. வெற்றி நிரந்தரமா இல்ல. ஆனா எப்ப மோசே பக்கத்துல யாரு வரா? ஜெபிக்கிற பிள்ளைகளாகிய ஆரோன். அவர் பக்கத்து கையை பிடிச்சுக்கிட்டாரு. கைத்தட்டு கொடுக்கலாமே. அவர் கையை பக்கத்து கையை பிடிச்சுக்கிட்டாரு. இப்ப ஊர் எங்க வராரு? ஒரு கை உயர்ந்திருந்தா எப்படி இருக்கும்? குச்சி பார்க்க ஒரு பக்கம் ஏஞ்சிருக்கும், ஒரு பக்கம் இறங்கி இருக்கும். இன்னொரு பக்கம் ஊர் வராரு. நாங்களும் வரோம். சபை மெம்பர்லாம் என்ன பண்றாங்க? ஊருக்கு அடையாளமாக யாருடைய கையை தூக்கி பிடிக்கிறாங்க? மோசே. இப்ப பாருங்க எப்படி இருக்குன்னு வெற்றியை. அடுத்தது வாசிப்போமா? ஆரோனும் ஊரும். இப்ப எத்தனை பேர் இருக்கிறாங்க? ஆரோன் இருக்கிறாரு, ஊர் இருக்கிறாரு, கல் அங்க வைக்கப்பட்டிருக்கிறது. அடுத்தது, ஒருவன் ஒரு பக்கத்திலும் ஒருவன் மறுபக்கத்திலும் இருந்து அவர்களை தாங்கினார்கள். ஓ, கைத்தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். யாரை தாங்கினாங்க? மோசேவை தாங்கின மாதிரி தான் இருக்குது. ஆனா உண்மையாலுமே இஸ்ரவேல் ஜெயத்திற்கு அவர்கள் தங்கள் கையை பிடித்து தூக்கி தாங்கினார்கள். ஒரு ஜெயம் வரணும் அப்படின்னா உங்க வீட்டுக்கும் என் வீட்டுக்கும் சபையை தாங்குற ஜனங்களை நம்ம இருக்கணும். ஆமீன் சொல்லுவோமாங்க. ஒன்று சொல்றேங்க, சபையை மட்டும் பியூட்டிஃபுல்லா தாங்கிருங்க, உங்க சந்ததியை கத்த தாங்குவாருங்க. கரம் தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோங்க. உங்களை விட மாட்டார். சபைக்கு மட்டும் என் கையை நான் கொடுப்பேன்னு வாங்க. இங்க பாருங்க, மோசே கிட்ட வரும் பொழுது என்ன நடக்குதுன்னு பாருங்க. அடுத்தது, இவ்விதமாய் அவன் கைகள் சூரியன் அஸ்தமிக்கிற வரைக்கும் ஒரே நிலையாய் இருந்தது. வெற்றி பாருங்க, முதல்ல வெற்றி போயிட்டு வந்தது. எப்ப ஆரோனும் ஊரும் கையை பிடிச்சி தூக்கும் பொழுது அவனுடைய வெற்றி எப்படி இருந்ததா? நிலையா இருந்தது. கைத்தட்டு கொடுப்போம். எத்தனை பேருக்கு வெற்றி நிலையா இருக்கணும்? எத்தனை பேருக்கு வெற்றி தொடர்ந்து இருக்கணும்? அப்ப சபை நிற்க வேண்டிய இடத்துல நின்றுச்சுன்னா, ஜெபிக்கிறவங்க நிற்க வேண்டிய இடத்துல நின்றாங்கன்னா, லீடர்ஷிப் செய்ய வேண்டிய வேலைகளை செய்தாங்கன்னா நடக்க வேண்டியது நடக்கும். பிரியமானவர்களை நான் சொல்றேன், இந்த 2 மாசத்துல பெரிய அற்புதம் நடக்கும். உண்மையாலே இந்த வார்த்தைக்கு நீங்க ஒப்பு கொடுத்தீங்கன்னா, ரெவே தீம் தான் அவங்களோட டார்கெட். ரெவே தீம்ல தான்
அமலேக்கியர் வராங்க. ஆனா இப்ப ரெவேத்திமே என்னவா மாறுது தெரியுங்களா? பின்னால வாசிங்க, அடுத்தது வாசிங்கக்கா. யோசுவா அமலேக்கையும் அவன் ஜனங்களையும் பட்டய கருக்கினாலே முறிய அடித்தான். இங்க 4 பேரும் சேர்ந்தனால ஜோஷுவா யுத்தத்துக்கு போறாரு. யோசுவா லீடர்ஷிப் சொல்றேன், மிகப்பெரிய ஜெயத்தை கர்த்தர் கொடுத்தார். ஆமென். லீடர்ஷிப்ல சொல்றேன், உங்க ஊழியம் வெற்றி சிறக்கும். பெரிய பெரிய சாதனைகளை பார்ப்பீங்க, பெரிய பெரிய அற்புதங்களை பார்ப்பீங்க. யாரோட இணைஞ்சிருக்கணுமா? மோசையோடு, தரிசனத்தோடு, சபையோடு. இன்னைக்கு எல்லாமே எப்படி ஆயிட்டாங்கன்னா, நான் பார்த்துக்கிறேன், நான் ஒண்டி செஞ்சிருவேன், ஒண்டி பருப்பை வேக வச்சிருவேன், ஒண்டி வேக வச்சு எல்லாமே சாப்பிடணுமே. நீ ஒண்டியாவை சாப்பிட போற? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அதனால எனக்கு இந்த கூட்டணி ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஊழியத்தில் கூட்டணி ரொம்ப முக்கியம். ஆமென். கைத்தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஒரே ஒரு தென்னை மரம் இருக்குது. மரம் தோப்பா மாறுமா? சொல்லுங்க. மரம் தோப்பாவாதுங்க. தோப்புல தாங்க நிறைய மரம் இருக்கும். அப்ப நீங்க தோப்பா இருக்க விரும்புறீங்களா, மரமா இருக்க விரும்புறீங்க? உங்க கையில தான் இருக்குது. நான் கூட்டத்தோட ஒரு ஆளா இருக்க விரும்புறேன். ஏன்னா ராஜ்யம் ஜெயிக்க வேண்டும். ஊழியத்துல நம்ம தனிப்பட்ட நபரா இருக்கலாம், ஆனா ராஜ்யத்திற்கு இணைக்கப்பட்டவங்களா இருக்கணும். பக்கத்துல சொல்லுங்க, ராஜ்யத்துக்கு இணைக்கப்பட்டவங்களா இருக்கணும். அப்பதான் மிகப்பெரிய வெற்றியை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். அடுத்தது பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, இதை நினைவு கூறும் பொருட்டு நீ ஒரு புஸ்தகத்தில் எழுது, யோசுவாவின் செவி கொடுக்கும்படி வாசி. அமலேக்கை வானத்தில் கீழெங்கும் இராதபடிக்கு நாசம் பண்ணுவேன் என்றார். இது கர்த்தர் சொல்றாரு. நான் அவங்களை என்ன பண்ணுவேன்? நாசம் பண்ணுவேன் என்றார். என்ன நடந்துச்சு? அந்த யுத்தத்துல மோசே மிகப்பெரிய வெற்றியை கண்டடைந்தார். ஆமென். காரணம் இவங்க எல்லாம் இணைஞ்சனால. பக்கத்துல சொல்லுங்க, சபை ஜெயிக்கணும்னா, சபை ஜெயிக்கணும், ஊழியம் ஜெயிக்கணும்னா, ஊழியம் ஜெயிக்கணும், ஒரு வெற்றி வாழ்வுக்குள்ள நம்ம வரணும்னா, ஒரு வெற்றி வாழ்வுக்குள்ள, ஒரு மாற்றத்துக்குள்ள நம்ம பார்க்கணும்னா, சபையோடு இணைக்கப்படணும், தரிசனத்தோடு இணைக்கப்படணும், ஊழியக்காரனோடு இணைக்கப்படணும். இன்னைக்கு நிறைய சபைகள்ல இணைக்கப்படுறது இல்லைங்க. உங்களை சொல்லலை, உங்களாம் நினைச்சா கொஞ்சம் சந்தோஷமா தான் இருக்குது. கத்தனால முத்தனால நம்ம கூட தான் இருக்கீங்க. மெசேஜில் ஜாடையாக போட்டாலும் நம்ம கூட தான் இருக்கீங்க. முட்டை சரியாக அவியாடி நம்ம கூட தான் இருக்கீங்க. கோழி போடாடி நம்ம கூட தான் இருக்கீங்க. நல்லது. சாப்பாடு இன்னைக்கு இல்லைனாலும் சிரிச்சுட்டு தான் போகிறீங்க, இருக்குனாலும் சிரிச்சுட்டு தான் போகிறீங்க. அப்பயும் கண்டுபிடிச்சேன், கர்த்தர் நமக்கு நல்ல ஆட்சி கொடுத்துருக்கிறாரு. ஏய் கம் ஆன் பீப்புள் ஆஃப் காட். ஜான் மார்ட்டின் ஒன்று சொல்லிட்டு போனாருங்க என்கிட்ட, நல்ல ஜனங்க பாச உங்கள் ஜனங்க. இதெல்லாம் கிடைக்காது கிடைக்காது கிடைக்காது. கைத்தறி கொடுத்துருங்க. இதில் நான் பெருமை கொள்ளலை, சந்தோஷம் படுறேன். நல்ல ஜனங்களை வச்சு தான் அமலேக்கியரை சாத்த முடியும். கோளாறுல வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. ஆமென் சொல்லுவோமா? நல்ல ஜனங்களை கர்த்தர் நம்முடைய ஊழியத்துக்கு கொடுத்துருக்கிறார். நல்ல விதைக்கிறவங்களை கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. இல்லாமல் இருக்கும் பொழுது ஃபோன் அடித்து கேட்குற ஜனங்களை கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. இதெல்லாம் கர்த்தர் நம்ம ஊழியத்துக்கு ஏற்படுத்தினது. அப்போ ஏதோ ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறாரு. இந்த ஊழியத்தில் பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறாரு. அந்த திட்டத்தை சபை நம்ம எல்லாரும் சேர்ந்து நிறைவேற்றுவோமா? எத்தனை பேர் கை கொடுக்க விரும்புகிறீங்க? ஆமாம் பாஸ்டர், நான் இருக்கேன் பாஸ்டர், நான் இருக்கேன்னு என்கிட்ட சொல்ல வேணாம், இருந்து காட்டுங்க. கைத்தட்டு கொடுக்கலாம், இருந்து காட்டுங்க. ஏன்னா நான் இருக்கேன்னு சொல்லலாம், காணாம போயிடுறான். ஒரு அம்மா சொன்னாங்க, பாஸ்டர் யார் போனாலும் அவங்க தான் முதல்ல போனாங்க. என்னை தனியாக பார்த்து சொன்னாங்க, என்ன மனைவியும், நான் விட மாட்டேன் பாஸ்டர் உங்களை, இந்த மாதிரி ஊழியக்காரன் பார்த்ததே இல்லை பாஸ்டர் சொல்லி அடுத்த மாதமே ஆளை காணும். என்னடா அந்த சொல்லும் போது என் கண்ணில் தண்ணி வந்துச்சு, போச்சுடா அப்படின்ட்டு போகும்போது தெரிஞ்சிருவாங்க சில சமயம். ஐயோ கல்ட்ட போகுது, ஏன்டா அந்த வார்த்தையை சொன்னாங்க, சொல்லாமலே இருந்திருக்கலாமே, இல்லை பேசும்போது நானும் வாயை மூடி இருக்கலாமே. வாயை மூட நினைப்பாங்க, அபிசுன்ட்டாங்களாம். என்ன பஸ் வாயை மூடுறீங்க, உங்களுக்கு பிடிக்கலையா என்ன? அதுக்கு நான் அவங்களாம் கெட்டவங்க இல்லை, அந்த வார்த்தைக்கு கர்த்தர் எதிரியா இருக்கிறாரு. பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். நிப்பன் மட்டும் சொல்லிடாதுன்றாரு, நிற்க முடியாம ஆக்கிடுவேன். இணைக்கப்படு, கைத்தட்டு கொடுப்போம். பாருங்க, மோசே சொல்ல நாங்கள்னு சொல்லியிருந்தாங்கன்னா ஒருவேளை மோசே ஜெயிச்சிருப்பாரு. நான் சொன்னனால வெற்றி போது வருது என்னோட இருக்கீங்க. எத்தனை பேர் என்னோட இருக்கீங்க? ஊழியக்காரனா இருந்தாலும் சரி, மோசே எவ்வளவு பெரிய ஆளு, அதெல்லாம் மேட்டர்ல கத்திருக்கு. ஆனா ஆண்டவர் சொன்னதை நமக்கு செய்து முடிக்கிறவராக இருக்கிறார். அதனால சபையை இணைக்கப்படுவோமா? எத்தனை பேர் ஊழியத்தில் இணைக்கப்படுறீங்க? சபையில் உள்ள காரியத்தில் இணைக்கப்படுங்க, தரிசனத்தில் இணைக்கப்படுங்க. ஒரு நல்ல விஷயம் வந்தால் கலந்துக்குங்க. இங்க யாரும் அமலேக்கியர் எழும்பிட வேண்டாம். நம்ம அமலேக்கியரை முறியடிப்போம். பஸ் நான் அமலேக்கியரா மாறலான் இருக்கேன். அமலேக்கியரா மாறுறது பிரச்சனை இல்லை. யாருக்கு விரோதமா இருக்கீங்க? கண்டுபிடிச்சிட்டீங்களே. சில பேர் சொந்த ராஜ்யத்துக்கே விரோதமா இருப்பாங்க. எப்படி வளருதுன்னு பார்க்குறேன்.
எப்படி கட்டுவாங்கன்னு ஆக்கிறேன். நீ பாருடைய கதையிடுவாங்க. இதெல்லாம் யாருன்னா அமலேக்கியருடைய ஆவி. நான் கேட்டிருக்கேங்க காதல. நீங்கள் இல்லை இந்த சபை எப்படி வளருதுன்னு பார்க்கறலாம் சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் பயங்கரமா இல்லை. சபை என்னங்க செஞ்சிச்சு? கர்த்தர் ரத்தம் செஞ்சு சம்பாதிச்சாருங்க. அதனால யாராவது சபை பற்றி சொன்னாங்க கொஞ்சம் வேதனையா இருக்கும். ஐயோ சபை ஆண்டவருடையது. ஊழியம் பண்றவனும் ஊழிய ஆளு தான் மோசமானவனுங்க. கர்த்தர் நல்லவருங்க. ரத்தம் சிந்தி சம்பாதிச்சிருக்கிறாரு. அவர் எங்கேயாவது ஏன் சபையை விட்டு வச்சிருக்கிறாருன்னா, வீடு கடைசி காலத்தில் பார்ப்போம், எது மலை உச்சியின் மேலே கட்டப்படுகிற சபைன்னு பார்த்துருவோம் என்று வெளிப்படுத்துறதுக்கு கத்தர் விட்டுருக்கு. அதுவும் கத்தர் கண்டுக்காமல் இல்லை. அவர் பொறுமையாக இருக்கான காரணம் என்னன்னா, மனம் திரும்புவதற்காக கத்தர் மகா பொறுமையில் காத்திருக்கிறார். அதனால இந்த இடத்துல சொந்த ஜனத்துக்கே நம்ம விஷம் வச்சிடக்கூடாதுங்க. இந்த இப்போ உள்ள படம் நான் பார்க்குறேன், ஒய்ஃபு சமைச்சிட்டு சண்டை போட்டாங்க, சமைச்சு வந்து கொடுத்தா முதல் ஒய்ஃபுக்கு தான் ஊட்டுறான். இந்த விஷம் கசம் கலந்துட்டான்னு பயந்தான் அவனுக்கு. ஊட்டிட்டு 10 நிமிஷம் பார்க்குறான், நல்லா இருக்குல்ல, அப்புறம் தான் சாப்பிட்றான். இவன் என்னன்னு கேட்டால் விஷம் கசம் கலந்துட்டீங்கன்னா டெஸ்டிங் ஃபர்ஸ்ட், ராஜாக்கு முதல் கொடுப்போம். நீ போகல, ஓகே அப்போ நான் போக மாட்டேன். என்னன்னு கேட்டால் பாருங்க, இப்படி ஆயிடுச்சு இன்னைக்கு உலகம். எல்லாமே ஒரு டவுட்டாகவே பார்க்குறாங்க. இப்போ இன்னைக்கு ஜனங்களுக்குள்ள என்ன ஆயிடுச்சுன்னா, அமலேக்கியருடைய காரியங்கள் செயல்படுகிறது. ஒரு யுத்தம் போல. சபைக்கு சபை யாரும் யுத்தம் பண்ண வேண்டாம். ஆமென். ஜனங்களுக்கு விரோதமாக ஜனங்களும், ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யங்களும் எழும்ப கூடாதுங்க. சொந்த குடும்பத்துக்கே சூனியம் வைக்கக்கூடாது. சில பேர் புருஷனுக்கே சூனியம் வச்சிருவாங்க, மனைவிக்கு சூனியம். போட்டோ கொண்டு போயிட்டேன் பாஸ்டர் பாருங்க, அடங்கி என் பின்னாலே வரும் பாருங்க. பார்த்தா அடக்கம் பண்ணி பாக்ஸில் அனுப்பிடுறாங்க. அடங்கி வரும்னு பார்த்தா மொத்தமாக அடக்கம் பண்ணப்பட்டுருச்சு. மோசமான ஒரு உலகத்தில் வாழ்கிறோம். நீங்கள் அப்படி இருக்கக்கூடாது. சபையை தங்காய் கிங்காய் தூக்கி வீசிருங்க. தைலனுக்கு போயிட்டு வந்த மசாலா எம்சிக்கா கொடுத்தானுங்க, வேணாங்க நான் வாங்கி தரேன் உங்களுக்கு எம்சிக்கா. ஜூஸ் கலக்கி குடிங்க. எத்தனை எம்சிக்கா பார்க்கணும் சொல்லுங்க? எத்தனை கத்தி மேலே நடக்கணும்? எல்லா கத்தி மேலே நடந்துட்டு தான் வந்திருக்கிறோம். விட்டு வாங்கினது தான் மிச்சம். ஏறுடா வட்டாது நானுங்க ஏற முதல்ல ஏற மசாங்க ஒட்டிக்கிச்சு. ஒன்றும் இல்லைங்க, அதெல்லாம் இல்லை. கர்த்தர் ஆவியிலே அசைவாடுகிறார். சபை பக்தி வைராக்கியமாய் மாறுவோம். இதுல இருந்து வெளியே வருவோம். ரெவித்தீமை பிடிப்போம். என்ன நடக்குது? முடிச்சிடுறேன். அடுத்தது மோசே ஒரு பலிபீடத்தை கட்டி. கைத்தட்டு கொடுப்போமா? ரெவித்தீமையில என்னத்தை கட்டுறாங்க? பலிபீடம். இந்த கூலாயில நம்முடைய திருச்சபை பலிபீடத்தை கட்ட வேண்டும். ஆமென். யாருக்காக? கர்த்தருக்காக. கர்த்தருக்காக. ரெவித்தீமையோட பேர் மாறுதுங்க பாருங்க. பலிபீடத்தை கட்டி அதற்கு அதற்கு யெகோவா நிசி. அதற்கு என்ன பேர் வைக்கிறாங்க? இதுக்கப்புறம் அது ரெவித்தீம் இல்ல, இதுக்கப்புறம் அது யெகோவா நிசி. அப்படின்னா வெற்றி பெற்ற சபை. கம் ஆன் பீப்பிள் ஆஃப் காட். யெகோவா நிசி என்றால் என்னது? கர்த்தர் ஜெயக்கொடியானவர். எனக்கு ஒரு ஜெயக்கொடிய கர்த்தர். இந்த கூலாய் ஒரு ஜெயக்கொடியை தூக்கணுங்க. நிறைய குடும்பத்தை நம்ம தூக்கி விடணும். தூக்கி விடுவோமாங்க. அதனால சபைக்கு சபை, ஜனங்களுக்குள்ள என்ன வராதீங்க, விரோதமா எழும்பாதீங்க. இவங்களுக்கு கனி உருட்ட போகிறேன், அவங்கள ஊழியத்துலேருந்து இறக்க போகிறேன், பாஸ்டர்கிட்ட பேசி அவங்கள தள்ள போகிறேன், இவங்கள குத்த போகிறேன், அவங்கள எத்த போகிறேன். வேணாங்க, சிரிப்பாக இருக்கு. இவங்கெல்லாம் யாருன்னா அமலேக்கிய. இந்த நம்ம கூட்டத்துக்குள்ளேயே சண்டை போடுறாங்க தெரிஞ்சுங்க. அமலேக்கியர் ஆவி கொஞ்சம் ஒட்டிகிட்டு இருக்கு. இந்த சட்டையில் சண்டை சாப்பிடும்போது ஒட்டிக்கும் பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி இழுப்பிக்கிட்டு வந்த குரூப்பு விட்டுருவாங்க. யாராவது உங்கள் குடும்பம், சொந்த குடும்பம் சூனியம் வைப்பீங்களா? உங்கள் பிள்ளைக்கு ஏங்க வைக்க மாட்டீங்க? கெட்ட ரத்தமா? ஒருத்தர் ரத்தம் கொடுத்து நம்மளை விலை கொடுத்து வாங்கியிருக்கிறாரு. ஏங்க மற்றவனுக்கு நம்ம தீங்கு நினைக்கிறோம்? பாருங்க, தீங்கு நினைச்சிங்க அபிஷேகம் வெளியே போயிடும். நல்லா இருக்கணும் நினைச்சிங்க அபிஷேகம் இன்க்ரீஸ் ஆகும். பைபிளில் படிங்க. சவுல் சொல்லி முடிக்கிறேன். சவுல் தாவீதை அழிக்கணும்னு நினைச்சான். அவர் சீனியர் மேன் தெரியுங்களா? யாரு? சவுல். அறிவு உள்ளவன், யுத்த வீரன். படிச்சு பாருங்க. சிறு வயது முதல் யுத்த வீரன், அனுபவம் நிறைந்தவன், அபிஷேகம் உள்ளவன். ஆனா யார் அழிக்கணும்னு பார்த்தான்? இன்னொரு அபிஷேகம் உள்ளவன் அழிக்கணும்னு பார்த்தான். கடைசியில் யாரத்துல முதல் செத்து போனா? சவுல் தாங்க முதல் செத்து போனா. ஆனா தாவீது அபிஷேகம் உள்ளவன், அழைப்பு உள்ளவன். அவனை சாகடிக்கிறதுக்கு எத்தனையோ வாய்ப்பு கிடைச்சிச்சு, தொட மாட்டேன் அவனை. ஏன்னா அவன் மேல கர்த்தருடைய ஆவி இருக்கு. அபிஷேகம் பண்ணப்பட்டவனை நான் தொட மாட்டேன். கம் ஆன் பீப்புள் ஆஃப் காட். சர்ச், தயவு செய்து டோன்ட் டச். யாரையும் தவறான எண்ணத்தில் வெடிகுண்டு போட்டுறாதீங்க. சில பேர் கண்ணிலேயே செய்வனை செய்கிற ஆள்லாம் இருக்குது. சுற்றி போட்டுருவாங்க. மடான ஒரு போட்டு லீமாவை போடுறானோ இல்லையோ, அடுத்தவரமே காடி தலைவாயிருது. இவன் போட்ட கண்ணு. பக்கத்து வீடு சொன்னாங்க, நல்ல ஒரு புது காடி வாங்கியிருக்காங்க.
3 மாதம் தான் பாச. ஒரு 4 பேர் வீட்டுக்கு வந்தாங்களாம். இன்னும் பிள்ளை இந்த காடி வாங்கிட்டு பிள்ளை தான் நாங்களாம். பிள்ளையும் பிறக்கல, காடி 4 மாதத்தை அறிய வச்சு பாச. ஹஸ்பண்ட் வேலை போச்சு பாச. 15 வருஷம் வேலை செஞ்சார் பாச மனுஷன் சொல்கிறாங்க சிஸ்டர். அதனால பாச நான் வெறுத்துட்டேன் பாச. காடி வாங்கணும் அவன்ட்டு சொல்லக்கூடாது. சொந்த வீட்டுக்கு சொல்கிறதுக்கு பயமாக இருக்குது பாச. அவனும் செய்வனை செஞ்சு போட்டுறான். இவங்கெல்லாம் யாருன்னா அமெரிக்கர். யுத்தம். நீங்கள் குடும்பத்துக்குள்ளே இந்த பொறாம ஸ்பிரிட்ல இருக்கவே கூடாது. ஆமீன் சொல்கிறீங்களா? அண்ணன் நல்லா இருக்கட்டும், தம்பி நல்லா இருக்கட்டும், பரவாயில்ல, எல்லாமே நல்லா இருக்கட்டும் நினைங்க. ஒருவேளை நீங்கள் வசதி வாய்ப்பு இல்லாமல் இருந்தால் கூட நல்லா இருக்கணும்னு நினைங்க. அவனுக்கு தான் அபிஷேகம் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஒரு நாள் போத்த உடையும், பரிமள தைலம் வாசம் வெளியே வரும். ஒரு காலம் இருக்குங்க, உங்களுக்கு வெளியே கத்தர் கொண்டு வருவார். நல்ல எண்ணம் உள்ளவங்களா இருந்தீங்கன்னா. அழிக்கப்படுகிற எண்ணம் நமக்கு வேண்டாம். எத்தனை பேர் ஈடுபாடு கொடுப்பீங்க சபைக்கு? ஆமீன் சொல்லுவோமா? சபையுடைய குறைவுகளை பார்த்து சபையை எடை போட வேண்டாம். சபையில் சின்ன சின்ன குறை கண்டிப்பாக இருக்கும், என்கிட்டே இருக்குது. அதை வச்சு சேச்சை என்ன பண்ணிடக்கூடாது, எடை போட்டுறக்கூடாது. ஒரு சபை வளர்ந்துருச்சுன்னு சொல்லி, நல்லா கேளுங்க, ஒரு சபை காசு கட்டி முடிச்சார் பில்டிங் கட்டி முடிச்சிட்டோன்னே சபை ஜனம் நினைச்சாங்களா இதுக்கப்புறம் தசம ஏன் கொடுக்கணும், பில்டிங் தான் கட்டி முடிச்சிட்டாங்களே அப்படி நினைச்ச அத்தனை குடும்பத்துடைய வேலையும் போச்சாங்க. ஆடக்கூடாதுங்க. நம்ம நினைக்கிறோம் ஏதோ நம்ம கொடுக்கறனால தான் வண்டி ஓடுது. இல்லைங்க, அவருக்குனால தாங்க வண்டி ஓடுது. நல்லா கைத்தட்டு கொடுப்போங்க. என்னுடைய 5 வருஷம் எனக்குள்ள புத்தகம் திருப்பினேன். ஒரு மாதோட இன்கமே 1200 தான். அப்பயும் எனக்கு சாப்பாடு போட்டிருக்காரு ஆண்டவர். என் வீட்டு காசு கட்டியிருக்கிறாரு, சேச்சி காசு 1200 வெளியில் எல்லாத்தையும் கட்டியிருக்கிறோம். அப்போ நான் யோசிச்சேன், அங்கேயும் கத்தர் தான் இருந்தார். இப்போ நிறைய வருது, கட்டுற அளவுக்குலாம் வருது, மிச்சம் இருக்கிற அளவுக்கு வருது. இப்பயும் திரும்பி பார்க்குறேன், கத்தர் தான் நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. கத்தர் என்ன காட்டுறாருன்னா, அப்போ யார் நடத்தினா உடனே? அப்போ நீ 1500 சம்பளத்தில் இருந்த, எப்படி எல்லாத்தையும் கட்டினேன்? நான் இருந்தனால தான் நீ கட்டினேன். அப்போ தான் ஒன்று கண்டுபிடிச்சாங்க, இதுக்கு பின்னால் கத்தர் இருக்கிறாரு. எல்லாத்தையும் மினுக்கு விட்டு கடைசியாக கண்மலையாகிய கல் வந்தார் பார்த்தீங்களா? அது அர்த்தம் என்னன்னா, நான் தான் அவனுடைய அஸ்திபாரம். சபையை அஸ்திபாரப்படுவோமா? இப்படி பல மாதிரி கேட்டகரியை பார்த்துருக்குறோம். அதனால நம்ம அந்த கேட்டகரியை என்ன பண்ணிட வேண்டாம், உருவாயிட வேண்டாம். ஆண்டவர் நம்மளை பலப்படுத்தட்டும். கை கொடுப்பீங்களா? ராஜ்யத்தை கட்ட கை கொடுப்பீங்களா? எத்தனை பேர் ஊர் என்ற அபிஷேகத்தோடு இருக்க போறீங்க? ஊர் என்றவன் வேதத்தில் போட்டிருக்கு, அவனை பற்றி போடவே இல்லை. அந்த ஊர் என்ற பகுதி, அந்த பேர் உள்ளவன் அந்த இடத்துக்கு மட்டும்தான் போட்டிருக்கு. அவன் ஒரு அந்நியன் என்று சொல்லப்படுகிறது, கத்தரை அறியாத ஒரு ஜனம் என்று சொல்லப்படுகிறது. அவன் கை தூக்கினானாங்க, அவன் வந்து நின்றுக்கிறான். யாருக்கு? மோசே பக்கத்தில் வந்து நின்றுக்கிறான். அவனே நிற்க முடியாது, ஏங்க நம்ம நிற்கக்கூடாது? சபையை தூக்கி எழுப்புகிற ஜனங்களா மட்டும் இருந்துருங்க, உங்களை கத்தர் தூக்கி சுமப்பார். எல்லாரும் அப்படி எழுந்த வண்ணமாக இந்த 4 காரியத்தை மறந்து போகின்றோம். பாயிண்ட் நம்பர் 1 யாரு? மோசே, அழைக்கப்பட்டவன். 2வது பாயிண்ட் நம்பர் 2 யோசுவா, தெரிந்து கொள்ளப்பட்டவன், தலைமத்துவத்துக்கு அடையாளமாக இருக்கிறான். 3வது ஆரோன் எதற்கு ஒப்பாக? ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு. 4வது ஊர் எதற்கு ஒப்பாக இருக்கிறது? சபை மேம்பருக்கு ஒப்பாக. கடைசி 5வது கல்லு கிறிஸ்துவுக்கு ஒப்பாக இருக்கிறது. எல்லாரும் எழுந்த வண்ணமாக சொல்லுங்க, ஆண்டவரே, நானும் என் சபைக்கு பங்கா இருப்பேன். என் சபைக்கு நான் நிற்பேன் ஆண்டவரே. என் ஊழியக்காரன் பக்கத்தில் நான் நிற்பேன். எனக்கு அந்த கிருபை கொடுங்க. ஆமென். ஒரு நிமிஷம் எல்லாரும் கரங்களை உயர்த்தி நம்ம திருவிருந்துக்கு ஆயத்தப்படுத்த போகிறோம். கூட்டத்தை முடிக்க போகிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். 9 மணிக்கு மேலே கரண்ட் அடைச்சிருவேன்னு சொன்னாங்க. அடைக்கிறாங்களான்னு தெரியல, இல்லை அடைக்கிறவன் தூங்கிட்டானான்னு தெரியல. இது வரைக்கும் லெட்ரு போட்டு எவனும் அடைச்சதா சரித்திரமும் இல்லை. சொன்னதெல்லாம் வெத்து பேப்பரோடு போயிடுது. நம்மளை ஏன் கத்தர் காலையில் கூட்டு வந்தாருன்னு தெரியல. அந்த அங்கிளுக்காக கூட்டு வந்திருக்கலாம், இங்கே நிறைய பேர்த்த காப்பாற்றுறதுக்காக கூட்டு வந்திருக்கலாம். அந்த அங்கிளுக்கு ஒரு வார்த்தை சொன்னார். அங்கிள் ஒரு வார்த்தை சொன்னார் என்கிட்ட, நான் செத்து போயிட்டா நீங்கள் நடக்கம் பண்ணுவீங்களான்னு கேட்குறாரு. என்ன அங்கிள் இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு. நான் இன்னொரு சேர்ச்சிலேருந்து வெளியே வந்துட்டேன், இந்த சேர்ச்சி தான் நம்பி இருக்கிறேன், என்ன அடக்கம் பண்ணிடுவீங்களான்னு கேட்குறாரு. என்ன அங்கிள் இப்படி சொல்கிறீங்க? இப்படி சொல்லாதீங்க அங்கிள், நீங்கள் ரொம்ப நாள் வாழணும், சுகத்தோடு நீங்கள் வாழணும். அந்த வார்த்தை மறுபடியும் என்னை சிந்தையை அடிக்க ஆரம்பிச்சு. அதை உடச்சி விட்டு, ஆண்டவரை தயவு செய்து சபையை ஒரு காரியம் சொல்லிடுறேன், இந்த உடம்பு சரியில்லை, ஹார்ட் வலிக்குதுன்னு சொல்லிட்டு வீட்லேயே உட்காந்துடாதீங்க, ஜெபம் பண்ணிட்டு கிளம்பிடுங்க. ஆண்டவர் ஞானத்தை கொடுத்துருக்கிறாரு. எத்தனை பேர் தெரியுங்களா கத்தர் தொடுவார்னு சொல்லி கத்தர் தான் இப்போ 2 பேர் கூட்டிகிட்டு போனாங்களா, ஆரோனும் ஊரும் மாதிரி கைத்தட்டு பார்த்தீங்களா? 2 பேர் தூக்கிட்டு போனாங்க. 2 பேர் தூக்கிட்டு போனாங்களா அவங்கள? யாருங்க அவங்க? அவங்க தாங்க காப்பாற்ற கத்தர் அனுப்பின ஏஞ்சல்ஸு.
நீங்கள் ஏஞ்சல்ஸ் ரெக்கடை வருவாங்க நினைப்பீங்க. இல்லை, ரெக்கல்லாத ஏஞ்சல்ஸை கத்தர் அனுப்புவார். இதெல்லாம் சபை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. எத்தனையோ பரிசுத்தவான்கள் இறந்து போயிருக்கிறாங்க, பலிபீடத்துலேருந்து இறந்து போயிருக்கிறாங்க. ஒரு பாசடி பலிபீடத்தில் 5 படிச்சு விழுந்திருக்கிறாரு. அவர் சொல்றாரு கத்தர் காப்பாற்றுவார். ஒரு பிரதர் சொன்னார், ஐயா வாங்க அவங்களை வாசலில் கூப்பிட்டு போகிறேன். இல்லை கத்தர் செத்து போயிட்டாருங்க. அங்கேயே கூட்டிகிட்டு பிறந்தா காப்பாற்றிருக்கலாம்ல. அதனால தான் இந்த ஊழியத்தில் நமக்கு ஞானம் ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் அப்படி சில்லுனாச்சு பாடி. எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல, பாடி அப்படி சில்லுன்னு ஆயிடுச்சு. ஆண்டவருக்கு ஒரு சுகத்தை கொடுக்கணும். அதனால் இந்த மாதிரி ஏதாவது நடந்துச்சுன்னா தயவு செய்து ஒரு ஜெபம் பண்ணிவிட்டு அழுத்திடுங்க. ஒரு அழுத்து ஹாஸ்பிட்டலுக்கு. நிறைய பேர் அடிபட்டால் கூட வாசலுக்கு போக மாட்டேறாங்க. கால் உடஞ்சி தொங்குது, வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. என்ன ஐயா பண்ணுறீங்கன்னு கேட்டால்